ഇങ്ങനെ ഒരു നല്ല ഓപ്പർച്യൂണിറ്റി തന്ന പാസ്റ്റർക്ക് പ്രത്യേക നന്ദി അറിയിക്കുന്നു. இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்து தல போதகருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். ഈ തൃച്ചിയിൽ വരാൻ ഇടയായത് സൂര്യ മുഖാന്തരമാണ്. இந்த திருச்சி பட்டணத்துக்கு வருவதற்கு முகாந்திரமானது சகோதரர் சூர்யா மூலம்தான். ആമേൻ. എല്ലാറ്റിനുമായി കർത്താവിനെ സ്തുതിക്കുന്നു. எல்லாத்திற்கும் நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன், துதிக்கிறேன். ആ വലിയ അത്ഭുതങ്ങൾ ചെയ്യാൻ പോവുകയാണ്. கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். നമുക്ക് അസാധ്യമായത് ദൈവത്തിന് സാധ്യമാണ്. நமக்கு அசாத்தியமானது கர்த்தருக்கு സാധ്യം. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എനിക്ക് തമിഴ്നാട് ഭയങ്കര ഇഷ്ടമാണ്. எனக்கு மிகவும் பிடித்த மொழி தமிழ். എൻ്റെ മൂത്ത ഡോട്ടറിലോ തമിഴ്നാട്ടിൽ നിന്നാണ്. என்னுடைய மருமகள், மூத்த மருமகள் தமிழ்நாட்டில் இருந்துதான் அவர்கள். ആമേൻ. ചെന്നൈയിലെ പാസ്റ്റർ ജേക്കബ് കോശിയുടെ മൂത്ത മകളാണ്. சென்னையில் இருக்கிற பாஸ்டர் ஜேக்கப் கோஷியுடைய மூத்த மகள் தான் என்னுடைய மருமகள். ആമേൻ. അതുപോലെ എനിക്കൊരു മെലേക് പ്രയർ ടവർ ഉണ്ട്. அதே போல எனக்கு மெலேக் പ്രയർ ടവർ ഉണ്ട് എങ്കിൽ ഊരിലെ. ആ മെലേക് പ്രയർ ടവറിന്റെ ലാൻഡ് ഫ്രീ ആയി തന്നത് ഒരു തമിഴ് ബ്രദറാണ്. மெலேக் பிரயர் டவருக்காக ஒரு இடத்தை வாங்கி கொடுத்த நபரும் ஒரு தமிழ் நபர் தான். അവിടെ ഒരുപാട് ഹട്ടുകളുണ്ട്. ஜெப കൂടുകൾ, ഹട്ടുകൾ അനേകം ഉണ്ട് അங்கே. അതെല്ലാം 80% തമിഴ് മക്കളാണ് പണിതത്. അതിലെ 80% തമിഴ് മക്കൾ தான். എനിക്ക് തമിഴ്നാടും തമിഴ് ഭാഷയും വലിയ ഇഷ്ടമാണ്. எனக்கு தமிழ்நாடும் தமிழ் கலாச்சாரமும் மிகவும் பிடிக்கும். ഞാനത് പഠിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്. நான் அதை കற்றுകൊണ്ടിരിக்கிறேன். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇന്ന് പകൽ കർത്താവ് എനിക്ക് തന്ന ഒരു വചനം ഷെയർ ചെയ്യാം. இன்று பகல்கால வேளையிலே கர்த்தர் தந்த ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். God will exalt you a new level. ஆண்டவர் உங்களை புதிய தலங்களுக்கு கொண்டு போக போகிறார். നിങ്ങളുടെ സാധാരണ ലെവലുകളെ ദൈവം മാറ്റാൻ പോകുന്നു. உங்களுடைய சாதாரண நிலைமைகளை தலங்களை மாற்ற போகிறார். ഒരു പുതിയ തലത്തിൽ നിങ്ങളെ എത്തിക്കാൻ ஒரு புதிய தலங்களுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போக போகிறார். ഡ്രൈ ആയ മേഖലയിൽ നിന്ന് ഒരു ഗ്രോയിങ്ങിലേക്ക്, ഒരു ഗ്രോത്തിലേക്ക് ദൈവം എത്തിക്കാൻ പോകുന്നു. வறட்சியின் சூழ்நிலையிலிருந்து வளரத்தக்குகிற ஒரு அனுபவத்திற்கு கர்த்தர் உங்களை கொண்டு போக போகிறார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ദൈവം ചില മിറക്കിൾസ് ഈ സഭയ്ക്ക് വേണ്ടി ചെയ്യാൻ പോകുന്നു. கர்த்தர் சில அற்புதங்களை இந்த சபைக்காக செய்ய போகிறார். ഈ സഭയുടെ പല ബ്രാഞ്ചുകൾ ദൈവം ഉടലെടുക്കും. இந்த സഭയിனுடைய சில பிரான்ச்சுகளை கர்த்தர் இங்க துவங்க போகிறார். ഇത് ഒരു മിഷണറി ചർച്ചായി മാറും. இது ஒரு மிஷனரி சபையாக மாற போகிறது. അനേക മിഷണറിമാരെ എഴുന്നേൽപ്പിക്കുന്ന സഭയായി, அநேக மிஷனரிகளை எழுப்புகிற சபையாக இந்த சபை மாற போகிறது. അപ്പോസ്തലന്മാർ എഴുന്നേൽക്കും. அநேக அப்போஸ்தலர்கள் எழும்புவார்கள். அநேக ஊழியர்கள் எழும்புவார்கள். ഹല്ലേലൂയ. ഇതിനകത്ത് അനേക പ്രാർത്ഥന ഇന്റർസെസേഴ്സിനെ ദൈവം എഴുന്നേൽപ്പിക്കും. பரிந்து பேசுகிற ஜெப வீரர்கள் இங்கிருந்து எழும்ப போகிறார்கள். ആമേൻ. ஹல்லேலூயா. ഈ തൃച്ചിയിൽ ഒരു ഉണർവിന് വേണ്ടി ദൈവം ഈ സഭയെ ഉപയോഗിക്കും. திருச்சி பட்டணத்திலே பெரிய ஒரு எழுப்புதலுக்காக இந்த சபையை பயன்படுத்த போகிறார். ഈ സഭയുമായി റിലേറ്റഡ് ആയി, இந்த சபைக்கு சம்பந்தப்பட்ட ആമേൻ, തഞ്ചാവൂർ എന്ന് പറയുന്ന ഒരു സ്ഥലത്ത്, தஞ்சாவூர் என்கிற ஒரு இடத்திலே, ആമേൻ, ചില ദൈവിക ഉണർവുകൾ സംഭവിക്കും. சில தேவனுடைய சில எழுப்புதலை கர்த்தர் செய்ய போகிறார். ഈ സഭ ലിങ്ക് ചെയ്ത്, இந்த சபையை சம்பந்தப்படுத்தி, ആമേൻ, പല ഇടങ്ങളിലും ആമേൻ ആമേൻ സ്മോൾ ചർച്ചുകൾ എഴുന്നേൽക്കും. பல இடங்களிலும் சிறு சபைகள் எழும்பும். പല ഇടങ്ങളിലും ചർച്ച് ബിൽഡിങ്ങുകൾ പണിയും. பல இடங்களிலும் சபை கட்டுமானம் நடக்கப்படும். എന്നാൽ ഈ തൃച്ചിയില് ഒരു വലിയ ഉണർവ് ദൈവം അയക്കാൻ പോകുന്നു. இந்த திருச்சி പട്ടണത്തിലെ பெரிய ഒരു எழுப்புதலை கர்த்தர் அனுப்ப போகிறார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ദൈവം അത്ഭുതങ്ങളെ ചെയ്യുന്ന கர்த்தர் அற்புதத்தை செய்கிறவராய் காணப்படுகிறார். Nothing happened at the expected time. പ്രതീക്ഷിച്ച സമയത്തൊന്നും നടന്നില്ല. எதிர்பார்த்த நேரத்தில் எதுவும் நடக்கவில்லை என்றாலும், ആമേൻ, ദൈവം പ്രതീക്ഷിക്കാത്ത സമയത്ത് ചില വലിയ കാര്യങ്ങൾ ചെയ്യാൻ நாம் പോകുകയാണ്. எதிர்பார்க்காத நேரத்தில் பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നിങ്ങൾ പലതും പ്രതീക്ഷിച്ചു, சில காரியங்களை எதிர்பார்த்தோம், എന്നാൽ അതൊന്നും നടന്നില്ല. ஆனால் அதொன்றும் நடக்கவில்லை. എന്നാൽ കർത്താവ് അത്ഭുതം ചെയ്യാൻ പോകുന്നു. ஆனால் கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். നിങ്ങൾ പ്രതീക്ഷിച്ച സമയത്ത്, நாம் எதிர்பார்த்த நேரத்திலே നിങ്ങളുടെ ബിസിനസ്സുകൾ സക്സസ് ആയില്ല. நம்முடைய பிசினஸ் அங்க சக்சஸ் ஆகல. നിങ്ങൾ പ്രതീക്ഷിച്ച സമയത്ത്, நாம் எதிர்பார்த்த நேரத்திலே നിങ്ങളുടെ തലമുറയുടെ വിദ്യാഭ്യാസം നടന്നില്ല. நம்முடைய தலைவர்களுடைய படிப்புகள் அங்கே சீராக அமையவில்லை. നിങ്ങളുടെ ആത്മീക നിലവാരം ഉയർന്നില്ല. நம்முடைய
ஆவிக்குரிய தலங்கள் உயரவில்லை. നിങ്ങൾ വീട് പണി ആഗ്രഹിച്ചു നടന്നില്ല. வீட்டு வேலை குறித்த நேரத்தில் முடியவில்லை. എന്നാൽ ഒരു കാര്യം കർത്താവ് പറയുന്നു. ஆனால் ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். നിങ്ങളുടെ പ്രതീക്ഷകൾ ഫെയിൽ ആയാലും உங்களுடைய எதிர்பார்ப்புகள் தோற்று போனாலும் ദൈവത്തിന്റെ ടൈമിൽ അത് നടക്കാൻ ஓ പോകുന്നു. கர்த்தருடைய நேரத்திலே அது நடக்க போகிறது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ദൈവം ചില വൻ കാര്യങ്ങൾ ചെയ്യാൻ പോകുന്നു. கர்த்தர் சில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். പരിശുദ്ധാത്മാവ് ഓർപ്പിക്കുന്നു. பரிசுத்த ஆவியானவர் நினைவூட்டுகிறார். നിങ്ങളുടെ സീസൺ ഷിഫ്റ്റ് ചെയ്യാൻ പോകുന്നു. உங்களுடைய சீசன் ஷிஃப்ட் ஆக போகிறது. യെശയ്യാ ചാപ്റ്റർ 35 ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 35வது அதிகாரம் അതിന്റെ 1ഉം 2ഉം വചനം വായിക്കുമ്പോൾ அதிலே 1ഉം 2ഉം வசனம் வாசிக்கும்போது മരുഭൂമിയും വരണ്ട നിലവും ആനന്ദിക്കും. ஓ பாலைவனம் வறண்ட நிலங்களும் சந்தோஷப்படுகிற காலங்கள் உண்டாகும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. മരുഭൂമിയും വരണ്ട നിലവും ആനന്ദിക്കും. ஓ பாலைவனங்களும் வறண்ட நிலங்களும் சந்தோஷப்படுகிற நாட்கள் உண்டாகும். മരുഭൂമി പോലിരിക്കുന്ന സബ്ജക്ട് உங்களுடைய பாலைவனம் போல இருக்கிற வாழ்க்கைகள் അത് ആനന്ദിക്കാൻ அது പോകുകയാണ്. சந்தோஷமாக மாற போகிறது. അവിടെ എഴുതിയിരിക്കുകയാണ്, the wilderness and the wasteland shall be glad for them, and desert shall rejoice and blossom as the rose. காட்டுவெளி களித்து புஷ்பத்தை போல செழிக்கும். ആമേൻ. ஆமென். വിൽഡർനെസ്സും വേസ്റ്റ്ലാൻഡും സന്തോഷിക്കാൻ പോകുകയാണ്. வறண்ட நிலங்களும் பாலைவன பகுதிகளும் செழிக்க போகிறது. ആമേൻ. ஆமென். ഈ ബിൽഡിംഗ് ഇരിക്കുന്ന പ്ലേസ് இந்த பில்டிங் இருக்கிற இந்த இடம் ഒരു 70 വർഷം മുന്നാടി 70 வருஷத்துக்கு முன்பதாக ഇവിടെ വന്നാൽ இங்க வந்திருந்தால் ഇതൊരു വേസ്റ്റ്ലാൻഡ് ആയി. இது ஒரு வேஸ்ட் லேண்டா இருந்தது. ഇതൊരു ആർക്കിടെക്റ്റിന്റെ കയ്യിൽ കിട്ടിയപ്പോ இது ஒரு കട്ടുമാനத்தை செய்கிற ஒரு ஆர்க்கிடெக்ட் கிட்ட கிடைத்த போது ഇതൊരു ബ്യൂട്ടിഫുൾ പ്ലേസ് இது ആയി ஒரு മാറി. பியூட்டிஃபுல் பிளேஸ் ஆக மாற்றப்பட்டது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ആമേൻ. ഏറ്റവും വേസ്റ്റ്ലാൻഡ് ஓ மிகவும் வேஸ்டாக தேவையில்லாத இருக்கிற நிலங்கள் ആർക്കിടെക്റ്റിന്റെ കയ്യിൽ കിട്ടിയപ്പോ ஒரு வீடு கட்டுகிற இடத்துல கிடைத்த போது അത് ഭംഗിയായി മാറി. அது அழகாக மாறினது. നിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ உங்களுடைய வாழ்க்கையிலும் നിങ്ങളുടെ വേസ്റ്റ്ലാൻഡ് உங்களுடைய வறண்ட இடங்கள் വിൽഡർനെസ് உங்களுடைய பாலைவன வாழ்க்கைகள் നിങ്ങൾ ഗ്ലാഡ് ചെയ്യാൻ ஓ പോകുന്നു. செழிக்க போகிறது. നിങ്ങൾ സന്തോഷിക്കാൻ ஓ പോകുകയാണ്. செழிக்க போகிறது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഒരു ഉണർവിനുള്ള സമയമായി ஒரு எடுப்பதற்கான நேரம் வந்து விட்டது. നിങ്ങൾക്ക് ഈ വചനം വിശ്വസിക്കാൻ പറ്റുമോ? உங்களுக்கு இந்த வார்த்தையை விசுவாசிக்க முடிகிறதா? ഇത് പൂക്കാൻ പോകുന്നു. ஓ சிலதெல்லாம் பூத்து செழிக்க போகிறது. നിർജ്ജന പ്രദേശം ஓ வறண்ட நிலங்கள் ഉല്ലസിച്ച് செழித்து പനിനീർ പുഷ്പം പോലെ പൂക്കും. ஓ பூவிட்டு அது செழிக்கும். ഇവിടെ 3 കാര്യങ്ങൾ കാണുവാൻ இந்த കഴിയും. 3 காரியம் பார்க்க முடிகிறது. ഒന്ന് ഹോപ്പ്, ஒன்னு நம்பிக்கை, ആമേൻ. 2 സെലിബ്രേഷൻ, 2 வந்து ஆனந்தம், 3 ബ്യൂട്ടി. 3 வந்து അഴகு. ഇവിടെ 3 കാര്യങ്ങൾ ഈ ചാപ്റ്ററിലുണ്ട്. ஓ 3 விஷயங்கள் இந்த பகுதியில உண்டு. ഒന്ന് പ്രത്യാശയുണ്ട്. ஒன்னு வந்து எதிர்பார்ப்பு நம்பிக்கை ഈ உண்டு. പ്രത്യാശ നമ്മളിൽ വരുമ്പോൾ இந்த நம்பிக்கை நமக்குள்ளே வரும்போது നാം സെലിബ്രേറ്റ് ചെയ്യണം. ஓ நம்ம சந்தோஷப்பட போகிறோம். എത്ര പേർ സെലിബ്രേറ്റ് எத்தனை பேர் ஆனந்தப்படுகிற சந்தோஷப்படுகிறீர்கள்? ഹല്ലേലൂയ. ஹalleluya. നിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ ദൈവത്തിന്റെ സന്നിധിയിൽ നിങ്ങൾ സെലിബ്രേറ്റ് ஓ ചെയ്യണം. உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய ஆனந்தம் வெளிப்பட போகிறது. തമിഴിൽ ഒരു ഭാഷയുണ്ട്. தமிழ்ல ஒரு வார்த்தை உண்டு. നടനമാടി കർത്താവിനെ ஓ സ്തുതിക്കണം. நடனமாடி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ഡാൻസ് ചെയ്ത് டான்ஸ் பண்ணி ആമേൻ സന്തോഷത്തോടെ சந்தோஷத்தோட കർത്താവിനെ സ്തുതിക്കണം. கர்த்தரை துதியுங்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ആമേൻ. അപ്പോൾ മരുഭൂമി ഉദ്യാനമായി മാറും. அப்போது இந்த பாலைவனம் செழிக்கும். നിങ്ങളുടെ ജീവിതത്തിലെ മരുഭൂമി உங்களுடைய வாழ்க்கையினுடைய பாலைவனங்கள் ഉദ്യാനമായി മാറണമെങ്കിൽ செழிக்க போகிறது. നിങ്ങൾ ഡാൻസ് ചെയ്ത് நீங்கள் ആരാധിക്കണം. நடனமாடி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். അങ്ങനെ ആരാധിക്കുമ്പോൾ அப்படி ஆராதிக்கும் போது വലിയ മാറ്റങ്ങൾ സംഭവിക്കും. பெரிய காரியங்கள் இங்க மாற்றமாக மாறும். പരിശുദ്ധാത്മാവിനെ കാണിക്കുന്നു. பரிசுத்த ஆவியானவரை காண்பிக்கிறார். ആമേൻ. ഈ സഭയെ ദൈവം ഉണർത്താൻ പോകുന്നു. இந்த சபையை கர்த்தர் உணர்த்த எழுப்ப போகிறார். ഈ ലാൻഡ്, ഈ സ്ഥലം മാത്രമല്ല, இந்த இடம் மட்டுமல்ல, ദൈവം മറ്റൊരു ഇടവും ഇതിന് തരും. வேற ஒரு இடத்தையும் கர்த்தர் தரப்போகிறார். എക്സ്പാൻഡ് യുവർ ബൗണ്ടറീസ്. உங்களுடைய எல்லைகள் விரிவாக போகிறது. ദൈവം നിങ്ങളുടെ ബൗണ്ടറീസ് ചേഞ്ച് ചെയ്യാൻ പോകുന്നു. கர்த்தர் உங்களுடைய எல்லைகளை விரிவாக்க போகிறார். ദൈവം നിങ്ങളുടെ സാഹചര്യങ്ങളെ മാറ്റാൻ പോകുന്നു. கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்ற போகிறார். നിങ്ങളുടെ വിൽഡർനെസ്, உங்களுடைய பாலைவனங்கள், വേസ്റ്റ്ലാൻഡ്, உங்களுடைய வறண்ட நிலங்கள் ഇതെല്ലാം ചേഞ്ച് ചെയ്യാൻ പോകുന്നു. எல்லாம் ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya.
நீங்கள் தெய்வத்தில் എന്ത് പ്രതീക്ഷിക്കുന്നു, நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறீர்களோ അതെല്ലാം നിങ്ങൾക്ക് ലഭ്യമായി. அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. പരിശുദ്ധാത്മാവ് பரிசுத்த ஆவியானவர் എന്നെ എലിസബത്ത് എന്നൊരു പേര് കാണിക്കുന്നു. என்னிடத்திலே எலிசபெத் என்கிற ஒரு பெயரை காண்பிக்கிறார். അങ്ങനെ ഒരു കുടുംബത്തിൽ அப்படி ஒரு குடும்பத்திலே ദൈവത്തിന്റെ മിറക്കിൾ നടക്കാൻ പോകുന്നു. கர்த்தருடைய அற்புதம் நடக்க போகிறது. ആത്മീകമായി ഉണർവ് സംഭവിക്കും. ஆவிக்குரிய ஒரு எழுப்புதல் அங்கே உண்டாக போகிறது. എലിസബത്തിനോട് ചേർന്ന് அந்த எலிசபெத்தோடு கூட சேர்ந்து പ്രിയ എന്നൊരു പേര് കാണിക്കുന്നു. பிரியா என்கிற ஒரு பெயரை நான் பார்க்கிறேன். പരിശുദ്ധാത്മാവ് பரிசுத்த ஆவியானவர் അസാധാരണമായ നിലയിൽ அசாதாரணமான காரியங்களை ഉപയോഗിക്കാൻ പോകുന്നു. பயன்படுத்த போகிறார். കർത്താവ് നിന്നെ ഒരു ഓദറായി മാറ്റും. கர்த்தர் உங்களை வல்லமையாக பயன்படுத்த போகிறார். നീ അത്ഭുതങ്ങൾ കാണാൻ நீ പോകുന്നു. அற்புதத்தை காண போகிறாய். സിസ്റ്റർ, നീ അത്ഭുതം കാണാൻ நீ പോകുന്നു. அற்புதத்தை காண போகிறாய். അടുത്ത 18 മാസത്തിനുള്ളിൽ அடுத்த 18 மாதத்துக்குள்ளாக നിന്റെ കുടുംബത്തിനകത്ത്, உன்னுடைய குடும்பத்திற்குள்ளாக നിന്റെ സഭയ്ക്കകത്ത് உன்னுடைய சபைக்கு உள்ளாக ഞാൻ ചില റിവൈവൽ അയക്കും. நான் சில உணர்வுகளை எழுப்புதலை அனுப்ப போகிறேன். സാമ്പത്തിക നന്മകൾ அநேக பொருளாதார நன்மைகள் കർത്താവ് നൽകി തരും. கர்த்தர் உனக்கு தர போகிறார். കർത്താവിനെ കാണിക്കുന്നു. கர்த்தர் என்னை காண்பிக்கிறார். നിങ്ങൾക്ക് ഒരു ഫോറിൻ ഫിനാൻസുമായി ബന്ധപ്പെട്ട് ஒரு வெளிநாட்டு பொருளாதாரத்தை சம்பந்தப்படுத்தி ദൈവം ചില ഡോറുകൾ തുറക്കും. சில கதவுகளை கர்த்தர் திறக்க போகிறார். നിങ്ങളുടെ സങ്കടങ്ങൾ ദൈവം മാറ്റും. உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் மாற்ற போகிறார். ദൈവം ഇതിനെ എസ്റ്റാബ്ലിഷ് ചെയ്യും. கர்த்தர் இந்த எல்லைகளை விரிவாக்க போகிறார். പറയുന്നു, கர்த்தர் சொல்லுகிறார், നീ വളരെ പ്രാർത്ഥിക്കൂ. நீ அதிகமாய் ஜெபிக்கிறாய். മിറക്കിളുകൾ കാണാൻ പോകും. அற்புதங்களை காண போகிறாய். കോയമ്പത്തൂർ ദേശത്ത് கோயம்புத்தூர் என்கிற பட்டணத்தில் ദൈവത്തിന്റെ ചില പ്രവൃത്തികൾ கர்த்தருடைய சில கிரியைகள் നീ കാണാൻ പോകുന്നു. நீ பார்க்க போகிறாய். ഈ ദിവസം പ്രാർത്ഥിക്കുക. இந்த நாள் ஜெபித்துக்கொள். കർത്താവ് ഓർപ്പിക്കുന്നു, கர்த்தர் நினைவூட்டுகிறார். ഒരു വലിയ കൂട്ടം ഇന്റർസെസേഴ്സിനെ ஒரு பெரிய கூட்டம் பரிந்து பேசுகிற എഴുന്നേൽപ്പിക്കുവാൻ நீ எழுப்ப போகிறாய். ദൈവം നിന്നെ ഉപയോഗിക്കും. கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். ഹല്ലേലൂയ, ஹalleluya, ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രാർത്ഥനയിൽ ശക്തിപ്പെടുമ്പോൾ, ஜெபத்தில் நீ பலப்படும்போது നീ ഒരു മുരുകന്റെ കുടുംബത്തിന് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കാൻ ഓർക്കുക. கர்த்தர் ஒரு முருகன் என்கிற குடும்பத்திற்காக நீ ஜெபிக்க பண்ணுவார். ചില വ്യക്തികളെ ദൈവം സ്പർശിക്കുന്നു. சில நபர்களை கர்த்தர் தொடுவார். ദൈവാത്മാവിന്റെ വിടുതലുകൾ സംഭവിക്കും. கர்த்தருடைய ஆவியானுடைய விடுதலைகள் உண்டாகும். നിന്റെ ജനറേഷൻ ടു ജനറേഷൻ உங்களுடைய தலைமுறையிலிருந்து தலைமுறைகளுக்கு ഒരു വലിയ ആത്മപകർച്ച ஒரு സംഭവിക്കും. ஆவிக்குரிய பகிர்வு യേശുവിൻ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்திலே അങ്ങനെ സംഭവിക്കട്ടെ. அது அப்படி நடப்பதாக. യേശുവിന്റെ പ്രവൃത്തി கர்த்தருடைய கிரியை സംഭവിക്കാൻ പോകും. அப்படியே நடக்க போகிறது. യേശുവിൻ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்திலே നിന്റെ മേലൊരു പ്രോഫറ്റിക്കൽ ആക്ഷൻ സംഭവിക്കാൻ പോകും. உங்கள் மேல் ஒரு தீர்க்க தரிசன இயக்கம் நடக்க போகிறது. അത് പ്രാർത്ഥനയിൽ, ஜெபத்தில், അത് ഫാസ്റ്റിംഗിൽ, உபவாசத்தில், ആമേൻ, ഓരോ സ്റ്റെപ്പിലും ஓரோ ஸ்டெப்பாக അട്രാക്റ്റീവായ നിലയിൽ சிலதை ஈர்க்கத்தக்க ദൈവം ചിലത് ചെയ്യാൻ പോകും. கர்த்தர் சிலதை செய்ய போகிறார். ഒരു പുതു ഇടത്തില്, ஒரு புது இடத்திலே ഒരു പുതിയ പ്രോപ്പർട്ടി, ஒரு புது ப்ராப்பர்ட்டி இடத்தை അതുമായി റിലേറ്റഡ് ആയി அது சம்பந்தமாக ദൈവം ചില കാര്യങ്ങൾ ചെയ്യും. கர்த்தர் சில காரியத்தை செய்ய போகிறார். യേശുവിൻ നാമത്തിൽ, இயேசுவின் நாமத்தில். ആമേൻ, ദുഃഖത്തിന്മേൽ ദുഃഖം വരാതെ கஷ்டத்திற்கு மேல கஷ்டம் இல்லாமல் ദൈവം നിന്നെ വിടുവിച്ചു. கர்த்தர் உன்னை விடுவித்தார். ഇനിയും അത് പ്രാപിക്കും. இனியும் அது சம்பவிக்கும். 18 മാസം 18 மாதங்கள் ചില സീസണാണ്. சில காலங்கள் உனக்கு உண்டாகும். ആമേൻ. കർത്താവ് പറയുന്നു, கர்த்தர் சொல்லுகிறார், ഒരു ഇന്ത്യ ടൂർ, ஒரு இந்தியா டூர், ஒரு ட்ரிப், ഇന്ത്യ ടൂർ, ஒரு இந்தியா ட்ரிப். ഇന്ത്യക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുക. நீ இந்தியாவுக்காக ஜெபி. ഈ സഭയെ ദൈവം എഴുന്നേൽപ്പിക്കും. இந்த சபையை கர்த்தர் எழுப்ப போகிறார். യേശുവിൻ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தில் വിടുതൽ സംഭവിക്കട്ടെ. அந்த விடுதல் நடக்க போகிறது. ഹല്ലേലൂയ, ஹalleluya, ഹല്ലേലൂയ. ஹalleluya. കരങ്ങൾ തട്ടി കർത്താവിനെ உற்சாகமாக கரங்களை தட்டி ആമേൻ, ஆமென், ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഈ സഭയിൽ ഒരു ഉണർവ് സംഭവിക്കാൻ இந்த പോകുന്നു. சபையிலே ஒரு எழுப்புதல் சம்பவிக்க போகிறது. ഒരു സർവീസ് അല്ല, ஒரு ஆராதனை அல்ல, പല സർവീസുകൾ. பல ആരാധனைகள் நடக்க போகிறது. ആമേൻ. ദൈവം ഇതിന്റെ ബ്രാഞ്ചുകൾ പല ഇടങ്ങളിലും തുറക്കും. கர்த்தர் இந்த சபையினுடைய கிளைகள் பல இடங்களிலே துவங்க போகிறார். കർത്താവ് എന്നോട് ഓർപ്പിക്കുന്നു, கர்த்தர் எனக்கு நினைவூட்டுகிறார், മലേഷ്യയിൽ, மலேசியா, സിംഗപ്പൂർ, சிங்கப்பூர், ഈ സ്ഥലങ്ങളിൽ, இந்த இடங்களிலே ഇന്തോനേഷ്യ, இந்தோனேஷியா, ഈ സ്ഥലങ്ങളുമായി ബന്ധപ്പെട്ട് இந்த இடங்கள் சம்பந்தமாக ചില ദൈവത്തിന്റെ ഫേവറുകൾ சில വെളിപ്പെടാൻ പോകും. கர்த்தருடைய
தயவு வெளிப்பட போகிறது. Yes, தெய்வம் அது செய்யான் போகிறது. கர்த்தர் அதை செய்ய போகிறார். தெய்வத்தின் மகிமை வெளிப்படும். ஓ கர்த்தருடைய மகிமை வெளிப்பட போகிறது. Hallelujah. Hallelujah. மறுபூமியும் ஓ பாலைவனங்கள் ஆமென் வறண்ட நிலவும் வறண்ட நிலங்களும் ஆனந்திக்கும் செழிக்கும். നിങ്ങളുടെ dry areas ആനന്ദിക്കാൻ പോകുകയാണ്. உங்களுடைய வறண்ட நிலங்கள் செழிக்க போகிறது. ആമേൻ. Hallelujah. 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 ദൈവം നിങ്ങളുടെ വരണ്ട സ്ഥലത്തെ கர்த்தருடைய வறண்ட நிலங்களை ആമേൻ ദൈവം ആർപ്പിലേക്ക് കൊണ്ടുവരാൻ ஓ പോകുന്നു. பெரிய ஒரு ஆனந்தத்திற்குள்ளாக கொண்டு வர போகிறார். The spirit of God moved upon the waters. கர்த்தருடைய ஆவி ஜலங்களுக்கு மேலாக அசைவாடி கொண்டிருந்தது. ആമേൻ. പരിശുദ്ധാത്മാവ് വെള്ളത്തിന്റെ മീതെ പരിവർത്തിച്ചു കൊണ്ടിരുന്നു. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடினார். എവിടെ പരിശുദ്ധാത്മാവ് ഇറങ്ങുമോ எங்கே பரிசுத்த ஆவியானவர் இறங்குறாரோ അവിടെ മാറ്റങ്ങൾ സംഭവിക്കും. அங்கே சில மாற்றங்கள் நடக்கும். അവിടെ മാറ്റങ്ങൾ அங்கே സംഭവിക്കും. மாற்றங்கள் உண்டாகும். പരിശുദ്ധാത്മാവ് ഇറങ്ങിയാൽ பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். മാറ്റം സംഭവിക്കും. ஓ அங்கே பெரிய மாற்றங்கள் உண்டாகும். വേസ്റ്റ് ലാൻഡ് ஓ வீணான நிலங்கள், ആമേൻ പാഴ് സ്ഥലങ്ങൾ ஓ வீணான நிலங்கள், മരുഭൂമികൾ பாலைவனங்கள் ആനന്ദിക്കും. ஓ செழிக்கும். ആമേൻ. ஆமென். God will exalt you a new level. നിന്നെ മരുഭൂമിയിൽ നിന്നും ദൈവം നിന്നെ കൊണ്ടുപോകാൻ പോകുന്നു. கர்த்தர் புதிய இடங்களுக்கு புதிய தலங்களுக்கு உன்னை அனுப்ப போகிறார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ദൈവം വൻ കാര്യങ്ങൾ ചെയ്യാൻ പോകുന്നു. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. നിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ உங்களுடைய வாழ்க்கையில പ്രതീക്ഷിച്ച സമയത്തൊന്നും നടന്നില്ല. எதிர்பார்த்த நேரத்துல எதுவும் நடக்கல. പ്രതീക്ഷിക്കാത്ത സമയത്ത് ஆனால் எதிர்பாராத நேரத்துல ചില കാര്യങ്ങൾ നടക്കാൻ சில പോകുന്നു. காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். നിങ്ങൾ ചിന്തിച്ച സമയത്ത് நாம் எதிர்பார்த்த நேரத்துல പലതും നടന്നില്ല. எதுவும் நடக்கல. നിങ്ങൾ ചിന്തിക്കാത്ത സമയത്ത് ஆனால் நாம் எதிர்பார்க்காத நேரத்துல വലിയ കാര്യങ്ങൾ നടക്കും. பெரிய காரியங்கள் நடக்க போகிறது. നിങ്ങൾ പ്രതീക്ഷിച്ച സമയത്ത് நாம் எதிர்பார்த்த நேரத்திலே നിങ്ങൾക്ക് തലമുറ ജനിച്ചില്ല. ஓ எனக்கு ஒரு தலைமுறை இங்கு பிறக்கவில்லை. എന്നാൽ നിങ്ങൾ പ്രതീക്ഷിക്കാത്ത ஆனால் நீங்கள் സമയത്ത് எதிர்பார்க்காத நேரத்திலே നിങ്ങൾക്ക് തലമുറ ജനിക്കും. உங்களுக்கு தலைமுறையை தரப்போகிறார். ഇന്നൊരു പകൽക്കാലം இன்று பகல்கால வேளையிலே പ്രതീക്ഷകൾ നഷ്ടപ്പെട്ടവര് சில எதிர்பார்ப்புகள் இழந்து போனது. ആമേൻ ഇവിടെ ഇരിപ്പുണ്ട്. ஓ ஆனால் இந்த நேரத்திலே ദൈവം അവരെ സഹായിക്കും. கர்த்தர் உதவி செய்ய போகிறார். God will help you. கர்த்தர் உதவி செய்ய போகிறார். അവൻ നിങ്ങളെ സഹായിക്കുന്ന ദൈവമാണ്. அவர் உங்களுக்கு உதவி செய்கிற അവൻ தேவன். നിങ്ങളെ സഹായിക്കുന്ന ദൈവം. அவர் உங்களுக்கு உதவி செய்கிற അവൻ தெய்வம். നിങ്ങൾക്ക് വേണ്ടി അത്ഭുതം ചെയ്യും. அவர் உங்களுக்காக அற்புதத்தை செய்வார். Nothing happened at the expected time. சில காரியங்கள் எதிர்பார்த்த நேரத்திலே நடக்கவில்லை. Hallelujah. ஹalleluya. ദൈവം ചില വൻ കാര്യങ്ങൾ ചെയ്യും. கர்த்தர் சில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். നിങ്ങൾ പ്രതീക്ഷിച്ച സമയത്ത് നടന്നില്ല. நாம் எதிர்பார்த்த நேரத்திலே நடக்கவில்லை. നിങ്ങൾ പ്രതീക്ഷിക്കാത്ത സമയത്ത് നടക്കും. ஆனால் எதிர்பார்க்காத நேரத்திலே அது சம்பவிக்கும். ആമേൻ. ஆமென். Hallelujah. ஹalleluya. കർത്താവിനോട് പറയുന്നു. கர்த்தரிடத்திலே சொல்லுகிறார், ആമേൻ. ഒരു ഉണർവിന്റെ കാലം, ஒரு எழுப்புதலின் நாட்கள், ഒരു സീസൺ വന്നിരിക്കുന്നു. ஒரு சீசன் வருகிறது. നിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ உங்களுடைய வாழ்க்கையிலே അസാധ്യമായ കാര്യങ്ങൾ ஓ നടക്കാൻ പോകുന്നു. அசாத்தியமான காரியங்கள் நடக்க போகிறது. കർത്താവിനെ ഒരു കാര്യം കാണിക്കുന്നു. கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை காண்பிக்கிறார். ആമേൻ. ചാൾസ് എന്നൊരു പേര് കാണിക്കുന്നു. சார்ல்ஸ் என்கிற ஒரு பெயரை காண்பிக்கிறார். ഇന്ന് രാത്രി കർത്താവ്, ഇന്ന് പകൽ കർത്താവ് ഓർപ്പിക്കുന്നു. ஓ இந்த பகல்கால வேளையில கர்த்தர் நினைவூட்டுகிறார். ആ വ്യക്തിയുടെ കുടുംബത്തിൽ அந்த நபருடைய குடும்பத்திலே ദൈവാത്മാവിന്റെ ചില ക്രിയകൾ നടക്കാൻ പോകുന്നു. பரிசுத்த ஆவியானவர் சில கிரியைகளை செய்ய போகிறார். കർത്താവിനെ കാണിക്കുന്നു. கர்த்தர் காண்பிக்கிறார். ആമേൻ. നിന്റെ കുടുംബത്തെ உன்னுடைய குடும்பத்திலே ഒരു വലിയ പ്രയർ ആമേൻ മേഖലയിലേക്ക് பிரேயர் சூழ் மத்தியிலே ദൈവം കൊണ്ടെത്തിക്കാൻ പോകും. கர்த்தர் உன்னை கொண்டு போக ഇത് போகிறார். കർത്താവിന്റെ സീസണാണ്. இது கர்த்தருடைய சீசன். ഹല്ലേലൂയ. ஹalleluya. സഭയ്ക്ക് ഒരു തൂണായി சபைக்கு ஒரு தூணாக ദൈവം നിന്നെ കണ്ടിരിക്കുന്നു. கர்த்தர் உன்னை கண்டிருக்கிறார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഓ സിസ്റ്റർ മഹേശ്വരി, சிஸ்டர் மகேஸ்வரி, പരിശുദ്ധാത്മാവ് നിന്നോട് ഓർപ്പിക്കുന്നു. பரிசுத்த ஆவியானவர் உனக்கு நினைவூட்டுகிறார். നിന്റെ ജീവിതത്തിൽ உன்னுடைய வாழ்க்கையிலே ഒരു വലിയ പണിക്കുള്ള സമയം ஓ சரி ஒரு கிரியைக்கான நேரம் வருகிறது. ദൈവം തിരഞ്ഞെടുത്തിരിക്കുന്നു. கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். നീ അതിനു വേണ്ടി വിട്ടുകൊടുക്കുക. நீ அதற்காக உன்னை அர்ப்பணி. ഓ ദൈവം നിന്നെ മാനിക്കാൻ പോകുന്നു. கர்த்தர் உன்னை கனப்படுத்த போகிறார். നിങ്ങളുടെ ജോലിയിൽ, உன்னுடைய வேலையிலே, ആമേൻ, നിങ്ങളുടെ ആത്മീക മണ്ഡലത്തിൽ உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ഒരു വലിയ വിജയം ദൈവം ஒரு തരുന്നു. பெரிய வெற்றி உனக்கு தரப்போகிறார். അതിലേക്ക് ദൈവം കൊണ്ടെത്തിക്കാൻ പോകുന്നു. அதற்குள்ளாக கர்த்தர் உன்னை நடத்த போகிறார். യേശുവിന്റെ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தில் മിറക്കിൾ സംഭവിക്കട്ടെ. அற்புதங்கள் நடக்க ആ போகிறது. സ്പെക്സ് വെച്ച ബ്രദർ,
அந்த கண்ணாடி போட்ட சகோதரர் പരിശുദ്ധാത്മാവിനോട് ഓർപ്പിക്കുന്നു. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நினைவூட்டுகிறார். 7 மாசம் 7 மாதங்கள் ഒരു ഘട്ടമാണ്. ஒரு காலகட்டம். അവൻ ഈ കാലഘട്ടം കഴിയുമ്പോൾ இந்த காலகட்டம் முடியும் போது നിന്റെ മിനിസ്ട്രി ലെവലിൽ உன்னுடைய ஊழியத்துடைய தலங்களிலே ദൈവം വലിയ മാറ്റങ്ങൾ വരുത്തും. அநேக மாற்றங்கள் கர்த்தர் செய்ய போகிறார். കർത്താവ് എന്നെ കാണിക്കുന്നു. கர்த்தர் காண்பிக்கிறார். ഒരു ഡേവിഡ് എന്ന് പറയുന്ന ഒരാളുമായി ஒரு டேவிட் என்கிற நபர் மூலமாக അവൻ ദൈവത്തിന്റെ ചില പ്രവൃത്തികൾ നിന്നിൽ നടക്കും. கர்த்தர் சில கிரியைகளை செய்ய போகிறார். അവൻ യെബിൻ എന്നൊരു പേര് കർത്താവ് എന്നെ കാണിക്കുന്നു. യെബിൻ என்கிற பெயரை நான் காண்கிறேன். നിന്റെ ജീവിതത്തെ ദൈവം മാറ്റിയെടുക്കും. உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற போகிறார். അവൻ ഈ അടുത്ത 3 ആഴ്ച இந்த அடுத்த 3 வாரங்களிலே அது കഴിയുമ്പോൾ அது முடியும் போது ദൈവം നിനക്ക് വേണ്ടി അത്ഭുതം ചെയ്യും. கர்த்தர் உனக்காக அற்புதம் செய்வார். യേശുവിന്റെ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்திலே അങ്ങനെ സംഭവിക്കട്ടെ. அது அப்படி சம்பவிக்கட்டும். കർത്താവ് പറയുന്നു. கர்த்தர் சொல்லுகிறார். നിന്റെ ഒരു ബിബ്ലിക്കൽ ടീച്ചിങ്ങിൽ ദൈവം നിന്നെ ஒரு കൊണ്ടുവരും. பிப்ளிக்கல் டீச்சிங் குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு வர ആ போகிறார். നിലയിൽ ദൈവം നിന്നെ ഹോണർ ചെയ്യും. அந்த நிலைகளிலே கர்த்தர் உங்களை உயர்த்த നീ போகிறார். പ്രയർ ലൈഫിൽ ശക്തിപ്പെടണം. உங்களுடைய ஜெப வாழ்க்கையில நீங்கள் உறுதிப்பட வேண்டும். നിന്റെ കുടുംബത്തിൽ உங்களுடைய குடும்பத்திலே കുടുംബ வாழ்க்கைയിൽ உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே ദൈവം ചില മിറാക്കുലസ് വേയിൽ നടത്താൻ പോകും. கர்த்தர் சில அற்புதத்துடைய வழிகளை நடத்த போகிறார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ആമേൻ. യെശയ്യാ ചാപ്റ്റർ 35. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 35வது அதிகாரம். അത് നിന്നോടുള്ള ഒരു വചനമാണ്. அது உனக்கான வார்த்தை. മരുഭൂമിയും വരണ്ട നിലവും ആനന്ദിക്കും. பாலைவனங்களும் வறண்ட நிலங்களும் செழிக்கும். നിർജ്ജന പ്രദേശം வீணான நிலங்கள் പനിനീർ പുഷ്പം പോലെ പൂക്കും. அது பூத்து காய்க்கும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. നീ അനേക സ്പിരിച്വൽ സണ്ണിനെയും ഡോട്ടറിനെയും നീ ജനിപ്പിക്കും. அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளை நீங்கள் எழுப்ப போகிறீர்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ആ നിലകളിൽ ദൈവം മാനിക്കും. கர்த்தர் அந்த தலங்களிலே உங்களை உயர்த்த போகிறார். രമേശ് എന്ന് പറയുന്ന ഒരു വ്യക്തിക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കാൻ ரமேஷ் என்கிற ஒரு நபருக்காக நீங்கள் ஜெபிக்க ഈ போகிறீர்கள். ദിവസങ്ങൾ ദൈവം ചില വ്യക്തികളെ തൊടും. இந்த நாட்களில் சில நபர்களை தொடுவார் ஆண்டவர். നിന്റെ പ്രാർത്ഥനയുടെ ഫലം உங்களுடைய ஜெபத்தினுடைய பலமாக അത് വിജയമായി ദൈവം அது കൊണ്ടുവരും. ஜெயமாக மாறும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. മരുഭൂമിയും வறண்ட நிலங்களும் ആമേൻ ആനന്ദിക്കും. அது செழிக்கும், ஆனந்திக்கும். അത് ആനന്ദിക്കാൻ പോകുന്നു. அது செழிக்க போகிறது. ഇന്ന് പകൽ இந்த பகல் காலையிலே ജനറേഷൻ ഇല്ലാത്ത பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு മച്ചിയായിരിക്കുന്ന மலட்டு தன்மையா ചില இருக்கிறவர்களுக்கு കുടുംബത്തിനകത്ത് சில குடும்பங்களுக்குள்ளாக വലിയ ചില വിടുതലുകൾ സംഭവിക്കാം. பெரிய சில விடுதலைகளை கர்த்தர் செய்ய போகிறார். മക്കളില്ലാത്തവർ பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு മക്കളില്ലാത്തവർ பிள்ளைகள் இல்லாதவர்கள் ഭാരപ്പെട വേണ്ട. சங்கடப்படாதீங்க. നെക്സ്റ്റ് ഇയർ அடுத்த வருஷத்திலே ദൈവം നിങ്ങൾക്ക് ജനറേഷനെ തരും. அடுத்த வருஷத்திலே கர்த்தர் உங்களுக்கு பிள்ளைகளை தருவார். നിങ്ങൾ കുഞ്ഞുങ്ങളുമായി ഈ ആലയത്തിൽ വരും. நீங்கள் பிள்ளைகளோடு கூட இந்த ஆலயத்திற்கு ഈ வருவீர்கள். ആലയത്തിൽ വരും. இந்த ஆலயத்திற்கு வருவீர்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഒരു മേശക്കിന്റെ കുടുംബത്തിൽ ஒரு மேஷக் என்கிற நபருடைய குடும்பத்தில் ദൈവത്തിന്റെ പ്രവൃത്തികൾ നടന്നു കഴിഞ്ഞിരിക്കുന്നു. கர்த்தருடைய கிரியை நடந்து முடிந்தாயிற்று. ഒരു മേശക്കിന്റെ ஒரு കുടുംബത്തിൽ மேஷக் என்கிற நபருடைய ചില குடும்பத்தில் വിടുതലുകൾ നടന്നു சில കഴിഞ്ഞിരിക്കുന്നു. விடுதல்கள் நடந்து முடிந்தது. മേശക്കിന്റെ കുടുംബത്തിൽ ஒரு மேஷக்குடைய குடும்பத்தில் ചില ഭിന്നങ്ങളെ ദൈവം മാറ്റും. சில பிரிவினைகளை கர்த்தர் மாற்ற போகிறார். ദൈവം എല്ലാം മാറ്റി கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றி ചില പുതിയ കാര്യങ്ങൾ ചെയ്യാൻ சில പോകും. புதிய காரியங்களை செய்ய ഇത് போகிறார். ദൈവത്തിന്റെ സീസണിലേക്ക് இது கர்த்தருடைய காலங்களுக்குள்ளாக நீ கடப்பாய். ആമേൻ. ஆமென். ഇത് കർത്താവിന്റെ സീസൺ. இது கர்த்தருடைய காலம். ഒരു പുതിയ കാലം. ஒரு புதிய காலம். ഒരു പുതിയ ആമേൻ ഡോറ്. ஒரு புதிய கதவு ഇത് കർത്താവ് തുറക്കുന്നു. கர்த்தர் திறக்குவார். ഇത് കർത്താവ് തുറക്കുന്നു. இது கர்த்தர் திறக்கிறார். പുതിയ കാര്യങ്ങൾ ചെയ്യാൻ പോകും. புதிய காரியத்தை செய்ய போகிறார். പുതിയ സിസ്റ്റത്തിലേക്ക് നിങ്ങൾ മാറാൻ പോകും. புதிய சூழலுக்குள்ளாக நீங்க மாற போறீங்க. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇതാ ഞാൻ പുതിയതൊന്ന് ചെയ്യുന്നു. இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன். അത് ഇപ്പോൾ ഉത്ഭവിക്കും. அது இப்பவே ஆரம்பித்தது. ആമേൻ. അത് ഇപ്പോൾ அது സംഭവിക്കും. இப்பவே ஆரம்பித்தாயிற்று. ദൈവം നിങ്ങൾക്ക് വേണ്ടി പുതിയ കാര്യം ചെയ്യും. கர்த்தர் உங்களுக்காக புதிய காரியங்களை செய்கிறார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇവിടെ എഴുതിയിരിക്കുന്നു. சொல்லப்படுகிறது. ആമേൻ. നിങ്ങളുടെ പ്രതീക്ഷകൾ உங்களுடைய எதிர்பார்ப்புகள் അത്ഭുതങ്ങൾ കൊണ്ടുവരും. அற்புதங்களை கொண்டு வரும். റോമൻസ് ചാപ്റ്റർ 8 വേഴ്സ് 11. ரோமர் 8வது அதிகாரம் 11வது வசனம். യേശുവിനെ മരിച്ചവരിൽ നിന്ന് ഉയർപ്പിച്ചവന്റെ ആത്മാവ് നിങ്ങളിൽ വസിക്കുന്നുവെങ്കിൽ നിങ്ങളുടെ മർത്യ ശരീരങ്ങളെ ജീവിപ്പിക്കും. கர்த்தரை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழ பண்ணின ஆவியானவர் உங்களுடைய சரீரங்களை ஜீவனுள்ளதாக மாற்றுவார். നിങ്ങളുടെ ഉള്ളിൽ ക്രിസ്തുവിന്റെ ജീവനുള്ളപ്പോൾ உங்களுக்குள்ளாக கர்த்தருடைய ஜீவன் இருக்கும்போது ആമേൻ എല്ലാ ഡെഡ് ഏരിയയും ജീവിക്കുവാനിടയാകും. எல்லா மரித்த சூழலும் ஜீவன் அடையும். നമ്മുടെ ജീവിതത്തിലെ എല്ലാ ട്രയൽസും நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சோதனைகளும்
നമ്മെ തകർക്കാനല്ല, நம்மை உடைத்து போடுவதற்காக அல்ல, നമ്മെ പണിയാനാണ്. நம்மை உருவாக்கவே. All your trials எல்லா விதமான சோதனைகளும் and tribulations என் பிரச்சனைகளும் are God promotion. எல்லா கர்த்தருடைய ஒரு ப்ரமோஷன் தான். ഇന്ന് നിങ്ങൾ ഒരു ട്രയൽസിലൂടെ இன்று പോകുകയാണെങ്കിൽ, நீங்கள் சில சோதனைகளுக்குள்ளாக ഒരു கடக்கிறீர்களா, കഷ്ടങ്ങളിലൂടെ ஒரு പോകുകയാണെങ്കിൽ, பெரிய നഷ്ടத்துக்குள்ளாக நடக்கிறீர்களா, നിങ്ങൾ ഭാരപ്പെടണ്ട. பயப்படாதீங்க, பாரப்படாதீங்க. നിങ്ങൾക്ക് ദൈവം ഒരു പ്രമോഷൻ உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன், உயர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ദൈവം നിങ്ങൾക്ക് ഒരു പ്രമോഷൻ തരാൻ പോകുന്നു. கர்த்தர் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷனை, உயர்வை தர போகிறார். ആമേൻ. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹalleluya. കർത്താവ് ചിലരെ എക്സോൾട്ട് ചെയ്യാൻ പോകുന്നു. கர்த்தர் சிலரை உயர்த்த போகிறார். ന്യൂ ലെവലിലേക്ക് புது നടത്താൻ പോകുന്നു. தலங்களுக்குள்ளாக ദൈവം നിങ്ങളെ വഴി നടത്തും. கர்த்தர் உங்களை வழிநடத்த போகிறார். ഒരു വിജയുടെ ഫാമിലി, ஒரு விஜய் என்கிற நபருடைய குடும்பத்தை കർത്താവിനെ ഒരു കാഴ്ച കാണിക്കുന്നു. கர்த்தர் எனக்கு ஒரு காட்சியை ആ காண்பிக்கிறார். കുടുംബത്തിനകത്ത് அந்த குடும்பத்திற்குள்ளாக ചില ട്രയൽസ്, சில சோதனைகள், ആമേൻ, ട്രിബുലേഷൻസ്, சில பிரச்சனைகள், ഇതെല്ലാം കടന്നു വരും. இதெல்லாம் கடந்து வரும். പക്ഷേ അതെല്ലാം ദൈവം എടുത്തു മാറ്റും. அதெல்லாம் கர்த்தர் எடுத்து போடுகிறார். ഒരു പീസ്ഫുൾ ലൈഫ്, ஒரு சமாதானத்தை வாழ்க்கையில ദൈവം അത് നൽകാൻ പോകും. கர்த்தர் அதை தர போகிறார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. The name of Jesus. இயேசுவின் நாமத்தில். യെശയ്യാ 41:10. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 41வது அதிகாரம் 10வது വിജയുടെ வசனம். ഭവനത്തോടുള്ള ഒരു ദൂതാണ്. விஜய் என்கிற அந்த குடும்பத்தோடு இருக்கிற அந்த வார்த்தை தான் அது. അതൊരു പ്രോമിസ് വേർഡാണ്. அது ஒரு வாக்குத்தத்த வார்த்தை. നിന്റെ സമയം വന്നിരിക്കുന്നു. உன்னுடைய காலம் வந்து விட்டது. നീ ഒരു പുതിയ കാൽവെപ്പ് ചെയ്യാൻ ஒரு പോകുന്നു. புதிய ஸ்டெப்பினுக்குள்ள நீங்க கடக்க போறீங்க. നീ സഭയ്ക്ക് ഒരു തൂണാകും. இந்த சபைக்கு நீ ஒரு தூணாய் மாற்றப்படுவாய். ദൈവത്തിന്റെ കരം നിനക്ക് വേണ്ടി ചലിപ്പിക്കും. கர்த்தருடைய கரம் உனக்காய் இயங்கும். നീ പ്രയറിൽ ശക്തിപ്പെടും. நீ ஜெபத்தில் பலப்படு. ദൈവം നിന്നെ ആത്മാവിൽ കൊണ്ടുപോകും. கர்த்தர் உன்னை ஆவியிலே நடத்துவார். ഇതുവരെ നീ പോയിട്ടില്ലാത്ത இதுவரை நீ கடந்து செல்லாத പുതിയ ചില സ്റ്റെപ്പുകൾ புதிய சில தலங்களுக்குள்ளாக ദൈവം നിന്നെ കടത്തിവിടാൻ கர்த்தர் പോകും. உன்னை கடத்தி விட போகிறார். യേശുവിൻ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தில் അങ്ങനെ സംഭവിക്കട്ടെ. அது அப்படி சம்பவிப்பதாக. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ആമേൻ. മരുഭൂമിയും വരണ്ട നിലവും ആനന്ദിക്കും. பாலைவனமும் வறண்ட நிலவும் செழிக்கும். നിർജ്ജന പ്രദേശം പനിനീർ പുഷ്പം പോലെ പൂക്കും. பாலைவனம் செழித்து பூக்கும். ആമേൻ. ஆமென். ചിലത് പൂക്കാൻ പോകും. சிலதெல்லாம் பூக்க போகிறது. ആമേൻ. ചിലത് അട്രാക്റ്റീവായ നിലയിൽ മുട്ടുകൾ വിരിയാൻ ஓ, പോകും. சில ஈர்க்கத்தக்க விதத்திலே சிலதெல்லாம் பூக்க போகிறது. ആമേൻ. നിങ്ങളുടെ ബ്യൂട്ടി റിയൽ ആയിട്ട് വെളിപ്പെടാൻ പോകും. உங்களுடைய அழகு உண்மையில் வெளிப்பட போகிறது. ആമേൻ. ஹalleluya. നിങ്ങളുടെ ബ്യൂട്ടി വരാൻ உங்களுடைய அழகு, നമ്പർ 1 ഹോപ്പ്, முதலாவது ஒன்று நம்பிக்கை, നമ്പർ 2 സെലിബ്രേറ്റ് ചെയ്യണം, இரண்டாவது ஆனந்திக்க வேண்டும், നമ്പർ 3 ബ്യൂട്ടി വെളിപ്പെടും. ஓ மூன்றாவது அங்கே அழகு வெளிப்படும். ശത്രു നിങ്ങളുടെ ജീവിതത്തെ, சத்துரு உங்களுடைய வாழ்க்கையை, നിങ്ങളുടെ ബ്യൂട്ടിയെ കെടുത്താൻ உங்களுடைய அழகை கெடுத்து போட മരുഭൂമി കൊണ്ടിട്ടു, ஓ பாலைவனத்தை கொண்டு வந்தான், ഡ്രൈ മേഖലകൾ ഇട്ടു. வறண்ட நிலத்தை கொண்டு வந்தான். എന്നാൽ ആത്മാവ് വരുമ്പോൾ ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது അവിടെ വലിയ മാറ്റങ്ങൾ அங்கே സംഭവിക്കുന്നു. பெரிய மாற்றங்கள் உண்டாகும். എവിടെ പരിശുദ്ധാത്മാവ് ഇറങ്ങുമോ பரிசுத்த ஆவியானவர் வரும்போது അവിടെ മാറ്റങ്ങൾ സംഭവിക്കും. பெரிய மாற்றங்கள் உண்டாகும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ബ്രദർ, பிரதர், പരിശുദ്ധാത്മാവ് നിന്നോട് ഓർപ്പിക്കുന്നു, பரிசுத்த ஆவியானவர் நினைவூட்டுகிறார், നിന്റെ ജീവിതത്തിൽ உன்னுடைய வாழ்க்கையில ദൈവം നിന്നെ ഒരു ഓതറാക്കി മാറ്റും. கர்த்தர் உங்களை ஒரு ஆத்தராக மாற்ற போகிறார். എങ്ങനെ ഓതറാക്കും? எப்படி ஆத்தராக்குவார் என்றால் നിന്നെ കൊണ്ട് ദൈവം ചിലത് എഴുതിക്കും. உங்களை கொண்டு சிலரை கர்த்தர் எழுதுவார். ആമേൻ. ஆமென். ദൈവം ചില ഡ്രീമിലൂടെ ചില കാര്യം ചെയ്യും. கர்த்தர் தரிசனத்தோடு உங்களுக்கு சில காரியங்களை செய்வார். ആമേൻ. ചില പാട്ടുകൾ നീ എഴുതും. சில பாடல்களை நீங்கள் எழுதுவீர்கள். ചില ചാനലുകളുമായി ബന്ധപ്പെട്ട് சில சேனல்களுக்கு சம்பந்தப்பட்டு ചില പ്രവർത്തികൾ നടക്കും. சில கிரியைகள் உண்டாகும். നിന്റെ ജീവിതത്തിൽ உங்களுடைய வாழ்க்கையில ചില മേഖലകൾ ദൈവം പ്രൊമോട്ട് ചെയ്യും. சில இடங்களுக்கு உங்களை ப்ரமோஷன் கொண்டு ப்ரமோட் பண்ண போறார். ദൈവത്തിന്റെ സീസണാണ്. இது கர்த்தருடைய காலம். ആമേൻ. ஆமென். ഈ നവംബർ മാസം இந்த நவம்பர் மாதத்திலே നിന്റെ ജീവിതത്തിൽ ഒരു ഇമ്പോർട്ടന്റ് ആയിട്ടുള്ള ചില പോയിന്റിലേക്ക് നീ കടക്കും. உங்க வாழ்க்கையில முக்கியமான சில இடங்களுக்குள்ள நீங்கள் கடக்க போகிறீர்கள். ആ നിലയിൽ നിന്നെ എത്തിക്കും. கர்த்தர் அந்த இடத்திற்கு உங்களை நடத்துவார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. നിങ്ങൾ കുറെ പേർ ഒരുമിച്ച് நீங்கள் அநேகர் ஒன்றாய் கூடி ഒരു മിഡ് നൈറ്റ് പ്രയറുമായി ബന്ധപ്പെട്ട് ஒரு இரவு ஜெபமாய் சம்பந்தப்பட்டு നിങ്ങൾ പ്രാർത്ഥനയിൽ ഇരിക്കുമ്പോൾ நீங்கள் ஜெபிக்கும்போது അവൻ ദൈവത്തിന്റെ ന്യൂ ലെവൽ നിങ്ങൾ അനുഭവിക്കും. கர்த்தருடைய புதிய தலங்கள் நீங்கள் அனுபவிப்பீர்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇതുവരെ എന്തെങ്കിലും എഴുതിയിട്ടുണ്ടോ? இதுவரை ஏதாவது எழுதி இருக்கீங்களா? சாங்ஸ் எழுதிருக்கீங்க. ഒരുപാട് പാടുകളെ എഴുതും. அநேக பாடல்களை நீங்கள் எழுதுவீங்க.
புதியதை எழுதாம போகுது. புதியதை நீங்கள் எழுத போகிறீர்கள். Some new songs release. சில நியூ சாங்ஸ் ரிலீஸ் பண்ண போறீங்க. அடுத்த பாட்டு, அடுத்த பாடல் அது ஜெனரேஷனை ஃபோக்கஸ் செய்து, அது தலைமுறையை மையப்படுத்தி ஆமென் உள்ள ஒரு பாட்டு, ஒரு பாடலை, அது தமிழ்ல, அது தமிழிலே, இங்கிலீஷிலே 3 languages 3 பாஷைகளிலே அது டிரான்ஸ்லேட் பண்ணப்படும். அந்த மாதிரி ஆண்டவர் நடத்தும். அப்படி கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். தெய்வம் நின்னை ஓதராக்கி கர்த்தர் உங்களை ஆத்தராக மாற்ற போகிறார். அந்த நிலையில் மாற்றும். அந்த தலங்களுக்கு உங்களை மாற்ற போகிறார். ஹalleluya, ஹalleluya. தெய்வம் எனக்கு 3 கிஃப்ட்கள் தந்துட்டார். கர்த்தர் உங்களுக்கு 3 வரங்களை தந்திருக்கிறார். கிஃப்ட்கள் நீ ஆபரேட் செய்யணும். அந்த கிஃப்ட்டை நீங்க பயன்படுத்தணும். அந்த கிஃப்ட்கள், அந்த கிஃப்ட் அது அட்ராக்டிவ் ஆன், அது ஈர்க்கத்தக்க விதத்தில் உள்ளது. அது அட்ராக்ஷன் உண்டாக்கும். அது अनेक ஈர்ப்புகளை உண்டு பண்ணும். சிலருக்கு ஹீலிங் அது சம்பவிக்கும். अनेகருக்கு விடுதலையை கொண்டு வரும். ஆமென். சம் கேன்சர் ரோகிகள், ஓ சில புற்றுநோய்கள், ஆமென், சௌக்கியமாகும். ஓ சுகமாகும். அதனோடு இது சம்பவிக்கும். அது சம்பவிக்க போகிறது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென், ஆமென். தெய்வம் அற்புதம் ചെയ്യുന്ന தெய்வம். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். ஆமென். നിങ്ങളുടെ ട്രയൽസ്, உங்களுடைய சோதனைகள், നിങ്ങളുടെ ട്രിബുലേഷൻ, உங்களுடைய பிரச்சனைகள், നിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ ദൈവം പ്രമോഷൻ തരും. உங்களுடைய வாழ்க்கையிலே ப்ரமோஷனை கொண்டு வர போகிறது. നിങ്ങൾക്ക് വിശ്വസിക്കാൻ പറ്റുമോ? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? നിങ്ങളുടെ കഷ്ടങ്ങൾ, உங்களுடைய கஷ்டங்கள், നിങ്ങളുടെ കഷ്ടങ്ങൾ, நம்முடைய கஷ்டங்கள் അത് പ്രമോഷനായി മാറും. அது ப்ரமோஷனாக மாற നിങ്ങളുടെ போகிறது. കഷ്ടങ്ങൾ, நம்முடைய கஷ்டங்கள், നിങ്ങളുടെ വേദനകൾ, நம்முடைய வலிகள், അത് ബ്ലെസ്സിംഗ് ആയി அது മാറും. ஆசீர்வாதமாக ദൈവം மாறுகிறது. അത് ചെയ്യാൻ கர்த்தர் പോകുന്നു. அதை செய்ய போகிறார். ആമേൻ. യേശുവിൻ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்திலே അത് ബ്ലെസ്സിംഗ് ആകും. அது blessing ஆக ഈ மாறுகிறது. സഭയെ, இந்த சபையை God will exalt you a new level. கர்த்தர் இந்த சபையை புதிய தலங்களுக்கு கொண்டு போகிறார். പുതിയ തലങ്ങൾ എങ്ങനെ നടക്കും? புதிய தலங்கள் எப்படி உருவாகும்? സൂപ്പർ നാച്ചുറൽ മാനിഫെസ്റ്റേഷൻ സംഭവിക്കും. சூப்பர் நேச்சுரல் மேனிஃபெஸ்டேஷன் சபையில உண்டாகும். നിങ്ങൾ ചിന്തിക്കാത്ത കാര്യങ്ങൾ നടക്കും. நீங்கள் நினைக்காத சில காரியங்கள் நடக்கும். കൈകൾ വളർന്നു വരും. ஓ சில கைகள் வளர்ந்து வரும். കാഴ്ചകൾ തുറക്കും. ஓ கண்கள் திறக்கப்படும். കേൾവികൾ തുറന്നു ஓ വരും. காதுகள் திறந்து வரும். അസാധാരണ കാര്യങ്ങൾ, அசாதாரணமான காரியங்கள், മീൻസ് വെള്ളം വീഞ്ഞാകുന്നു, தண்ணீர் திராட்சரசமாக மாறும், മരിച്ചവർ ഉയർക്കുന്നു. மரித்தவர் எழுப்புவார்கள். ആമേൻ. ഈ സഭയിൽ, இந்த சபையில ആമേൻ, ചില എൻകൗണ്ടറുകളിലേക്ക് നിങ്ങൾ നീങ്ങാൻ പോകുന്നു. சில பெரிய என்கவுண்டர்கள் நடக்க போகிறது. അത് നിങ്ങളിൽ സംഭവിക്കും. அது உங்களுக்குள்ள நடக்க போகிறது. നിങ്ങളിൽ മാറ്റങ്ങൾ വരും. உங்களுக்குள்ள பெரிய மாற்றங்கள் உண்டாகும். ഹല്ലേലൂയ, ஹalleluya. ദൈവം അത് ചെയ്യും. கர்த்தர் அதை செய்ய போகிறார். ആമേൻ, ஆமென். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ക്രിസ്തുവിന്റെ ജീവൻ கர்த்தருடைய ஜீவன் നമ്മുടെ ഉള്ളിൽ വരുമ്പോൾ, நமக்குள்ளாக வரும்போது നമ്മളിൽ വലിയ മാറ്റം സംഭവിക്കും. நமக்குள்ள பெரிய மாற்றங்கள் உண்டாகும். നിങ്ങളുടെ അകത്ത് ക്രിസ്തു ഉണ്ട്. உங்களுக்குள்ளாக கிறிஸ்து உண்டு. ഈ ക്രിസ്തു ജീവനാണ്. இந்த கிறிஸ்து ஜீவனானவர். നമ്മൾ പറയുന്ന വേർഡ്, நம்ம சொல்லுகிற வார்த்தைகள் അത് ക്രിയേറ്റീവ് ആകും. அது உருவாக்குகிறது. അത് സംഭവിക്കും. அது நடக்கும். അത് അത്ഭുതം ചെയ്യും. அது அற்புதங்களை உண்டாக்கும். മാറ്റങ്ങൾ കൊണ്ടുവരും. மாற்றங்களை கொண்டு வரும். ദൈവത്തിന്റെ വ്യത്യാസം കൊണ്ടുവരും. ஓ கர்த்தருடைய சில வித்தியாசங்கள் നിങ്ങളുടെ உண்டாகும். അകത്ത് ജീവനുണ്ടോ? உங்களுக்குள்ளாக ஜீவன் உண்டா? നിങ്ങളുടെ അകത്ത് ക്രിസ്തു ഉണ്ടോ? உங்களுக்குள்ளாக கிறிஸ்து இருக்கிறாரா? ജീവൻ ഉണ്ടെങ്കിൽ, ஓ ஜீவன் உண்டாகும். നിങ്ങൾ കൽപ്പിക്കുമ്പോൾ நீங்கள் பேசும்போது അത് സംഭവിക്കും. அது நடக்கும். അത് സംഭവിക്കും. அது நடக்கும். ആമേൻ. ஆமென். 15 വർഷം മുമ്പ് 15 வருடங்களுக்கு முன்பதாக ഞാനും എന്റെ വൈഫും മനവിയും തായ്ലാന്റിൽ പോയി. நானும் என் மனைவியும் தாய்லாந்துக்கு சென்றோம். അവിടെ ചെന്നപ്പോൾ அங்க சென்றபோது ഒരു 1000 പേർ ഇരിക്കുന്ന ചർച്ച്, 1000 பேர் இருக்கிற ஒரு சபை, ഒരു കൊറിയൻ ചർച്ച്. ஒரு கொரியன் சர்ச். പക്ഷേ അവിടെ വന്നിരിക്കുന്നത് 40 people. ஆனா அங்க வந்திருக்கிறது 40 பேர். ആമേൻ. ஆமென். ഈ ഫ്രണ്ടിൽ ഇരിക്കുന്ന ഇത്രയും പേരേ ഉള്ളൂ. இங்க முன்னாடி இருக்கிற இத்தனை பேர் தான் இருப்பாங்க. ഞാൻ ചിന്തിച്ചു ഇവിടെ എങ്ങനെ പ്രസംഗിക്കും. நான் நினைச்சேன் இங்க எப்படி நான் பிரசங்கம் பண்ணுவேன். ഞാൻ ഹോട്ടലിൽ നിന്ന് പ്രേയർ ചെയ്യുമ്പോൾ நான் ஹோட்டல்ல இருந்து ஜெபித்து கொண்டிருந்த போது ആண்டവർ എന്നോട് ചൊല്ലി, கர்த்தரிடத்துல பேசினார், നാളെ ഞാൻ ഈ ഹോൾ ഫുൾ ആളിനെ കൊണ്ടുവരും. நாளைக்கு இந்த ஹாலை மொத்தமா நான் நிறைக்க போறேன். ഞാൻ എന്റെ ഭാര്യയോട് പറഞ്ഞു. நான் மனைவியிடத்துல சொன்னேன். കേറി ചെന്നപ്പോൾ ഇവിടെ ആരും ഇല്ല. நான் சென்ற போது இங்க யாருமே இல்ல. പ്രസംഗം பண்ணാൻ ഒരു സന്തോഷമില്ല. பிரசங்கம் பண்ணுவதற்கு ஒரு சந்தோஷம் இல்ல, திருப்தி இல்ல. കർത്താവ് പറഞ്ഞു, கர்த்தர் சொன்னார், I am with you. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ഞാൻ ചില സൂപ്പർ നാച്ചുറൽ മാനിഫെസ്റ്റേഷൻ ചെയ്യാൻ പോകും. சில சூப்பர் நேச்சுரல் அற்புத அடையாளங்கள் நடக்க போகிறது. ഞങ്ങളോട് അവിടുത്തെ പാസ്റ്റർ പറഞ്ഞു, அங்க இருக்கிற போதகர் சொன்னார், ഇവർ ഇരിക്കണമെങ്കിൽ இவங்க உட்காரணும்னா ഒരു ഡാൻസ് ഉണ്ട്. அங்க ஒரு டான்ஸ் ஆடணும். ഈ ഡാൻസ് കളി കാണാനേ അവർ ഇരിക്കും. இந்த டான்ஸை பார்க்கறதுக்கு தான் அவங்க வந்திருக்காங்க. അത് കഴിയുമ്പോൾ ഒരു 15 മിനിറ്റ് പ്രസംഗിക്കണം. அது முடியும் போது ஒரு 15 நிமிஷம் நீங்க பிரசங்கம் பண்ணலாம். ആമേൻ. 15 മിനിറ്റ് 3 പേര് പ്രസംഗിക്കണം. 15 நிமிஷம் 3 பேர் பிரசங்கம் பண்ணணும். മലയാളം, மலையாளம், ഇംഗ്ലീഷ്, இங்கிலீஷ்,
അവിടുത്തെ ഭാഷ, அங்க இருக்கிற லோக்கல் லாங்குவேஜ், 3 ലാംഗ്വേജ്, 3 லாங்குவேஜ்ல ഒരു 5 മിനിറ്റ് കിട്ടും. ஒரு 5 நிமிஷம் கிடைக்கும். എന്നാ ചെയ്യുമെന്ന് അറിയില്ല. என்ன பண்றேன்னு தெரியல. എഴുന്നേറ്റ് ഒരു വർഷിപ്പ് ചെയ്തു. எழுந்து நின்று ஒரு ஆராதனை செய்தேன். അന്ന് ഞാൻ ഇവിടെ പ്രസംഗിച്ചു. அன்று நான் அங்க பிரசங்கம் பண்ணினேன். കണ്ണു തുറക്കുന്ന യേശു, ஓ கண்களை திறக்கிற இயேசு, അകത്തെ കണ്ണു തുറക്കുന്ന ஓ യേശു, உள்ளான கண்களை திறக்கிற இயேசு, പുറത്തെ കണ്ണു ஓ തുറക്കുന്ന യേശു. வெளிப்பிரகாரமான கண்களை திறக்கிற இயேசு. പ്രസംഗം കഴിഞ്ഞ பிரசங்கம் முடிந்தபோது, അവൻ തീരുന്നതിന് മുമ്പ് பிரசங்கம் முடிவதற்கு முன்பதாக ഒരു വലിയ ബഹളം കാണാം. சிறு கூட்டம் നോക്കിയപ്പോൾ பார்த்தபோது ഒരു ഐഡി ഇട്ട ഒരു മനുഷ്യൻ, ஒரு ஐடி கார்டு அணிந்த ஒரு நபர், അദ്ദേഹം ബർത്ത് മുതൽ 2 കണ്ണും കാഴ്ച നഷ്ടപ്പെട്ടു. பிறவியிலே அவர் குருடராக இருந்தார். കണ്ണ് വെള്ളയായിരിക്കുന്നു. கண்ணு மொத்தமா ஒயிட் கலரா இருந்தது. അവിടുത്തെ ഗവൺമെന്റ് കൊടുത്തതാണ് അന്ധരായ ഒരു ഐഡി കാർഡ്. அங்க இருக்கிற கவர்மெண்ட் கொடுத்த சர்டிபிகேட் ஐடி கார்டு தான் அவர் போட்டிருக்கார். യേശു തന്നെ തൊട്ടു. இயேசு அவரை தொட்டார். തന്റെ കാഴ്ച ദൈവം തനിക്ക് കൊടുത്തു. கர்த்தர் அவருக்கு காட்சி தந்தார். അങ്ങനെ കണ്ണു തുറന്നു. அவருடைய கண் திறக்கப்பட்டது. അദ്ദേഹം അവിടെ സാക്ഷി പറഞ്ഞു. அவருக்கு சாட்சி சொன்னார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അടുത്ത ദിവസം அடுத்த நாள் ഞങ്ങൾ ചർച്ചിൽ ചെന്നപ്പോൾ நாங்கள் சர்ச்சுக்கு சென்றபோது പാക്ക് ചെയ്ത ആളാണ്. ஓ முழுமையாக சர்ச் நிரம்பி இருந்தது. അദ്ദേഹത്തെ പിടിച്ചുകൊണ്ടുവന്ന ഒരാളുണ്ട്. ஓ அந்த நபரை பிடித்துக் கொண்டு ஒரு நபர் இருந்தார். അവൻ ഒരു കാവൽക്കാരൻ. ஒரு காவலாக ஒருத்தர் இருந்தார். ആ മനുഷ്യൻ രക്ഷിക്കപ്പെട്ടു. அந்த நபர் ரட்சிக்கப்பட்டார். അതൊരു ബുദ്ധിസ്റ്റ് ആയിരുന്നു. அவர் ഒരു புத்திஸ்ட். വലിയ മിറക്കൽ കർത്താവ് ചെയ്തു. பெரிய അത്ഭുതங்களை കർത്തർ ചെയ്താர். നിങ്ങൾ യൂട്യൂബിൽ അടിച്ചാൽ കിട്ടും, പ്രോഫറ്റ് തോമസ് ചെറിയാൻ ബ്ലൈൻഡ് മാൻ ഹീൽ. நீங்க யூடியூப்ல செர்ச் பண்ண தெரியும், பிளைண்ட் மேன் ஹீல் ஆனது ப்ராஃபட் തോമസ് ചെറിയാൻ. ഇന്ന് അദ്ദേഹം അനേകരെ യേശുവിലേക്ക് കൊണ്ടുവരും. இன்றைக்கு அநேகரை அவர் கர்த்தருக்குள்ளே நடத்தி கொண்டிருக்கிறார். നിങ്ങൾ സൂപ്പർ നാച്ചുറൽ മാനിഫെസ്റ്റേഷനിൽ വിശ്വസിക്കുന്നു? நீங்கள் சூப்பர் நேச்சுரல் மேனிஃபெஸ்டேஷன் மேல நம்புகிறீர்களா? നിങ്ങൾ വിശ്വസിക്കുന്നു? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ദൈവം ചില കാര്യങ്ങൾ ചെയ്യാൻ പോകുന്നു. கர்த்தர் சில காரியங்களை செய்ய போகிறார். ദൈവം നിങ്ങൾക്ക് വേണ്ടി അത്ഭുതം ചെയ്യും. கர்த்தர் உங்களுக்காக அற்புதம் செய்ய போகிறார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ദൈവത്തിന്റെ കരം നിങ്ങൾക്ക് വേണ്ടി ചലിപ്പിക്കും. கர்த்தருடைய கரம் உங்களுக்காக இயங்க போகிறது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ആമേൻ. നിങ്ങളുടെ ട്രയൽ, உங்களுடைய சோதனைகள், നിങ്ങളുടെ ട്രിബുലേഷൻ, உங்களுடைய பிரச்சனைகள் അത് പ്രൊമോഷൻ ആകും. அது பெரிய உயர்வாக மாற போகிறது. ഒരു ഇരുമ്പ് കഷ്ണം ஒரு இரும்பு അത് തീയിൽ വെക്കുമ്പോൾ அது தீக்குள்ளாக போடப்படும் போது അവനെ കൊല്ലന്റെ ഇഷ്ടമനുസരിച്ച് അത് പുറത്തു വരും. கொல்லனதை அவருடைய இஷ்டத்தின்படியாக அதை உருவாக்குகிறார். ഒരു സ്വർണം തീയിൽ വെക്കുമ്പോൾ ஒரு தங்கம் தீயிலே போடப்படும் போது അത് വേദനയാണ്. அதுக்கு வலிதான், എന്നാൽ അതിന്റെ വാല്യൂ വർദ്ധിക്കുന്നു. ஆனா அதனுடைய வேல்யூ அதிகமாகும். നിങ്ങളുടെ ജീവിതത്തിലെ കഷ്ടങ്ങൾ, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் നിങ്ങളെ കർത്താവ് ഉയർത്താനാണ്. உங்களை கர்த்தர் உயர்த்துவதற்கு, നിങ്ങളെ കർത്താവ് മാനിക്കും. கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு, നിങ്ങൾ കഷ്ടങ്ങളിലൂടെ പോയെങ്കിൽ நீங்கள் கஷ்டத்திலൂടെ நீங்கள் கடக்கிறீர்கள் என்று നിങ്ങൾ சொன்னால் ഭയപ്പെടണ്ട. நீங்கள் பயப்படாதீங்க. ദൈവം നിങ്ങൾക്ക് വേണ്ടി അത്ഭുതം ചെയ്യും. கர்த்தர் உங்களுக்காக அற்புதத்தை செய்வார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. പരിശുദ്ധാത്മാവ് അമ്മയോട് ഓർപ്പിക്കുന്നു. பரிசுத்த ஆவியானவர் நினைவூட்டுகிறார். ഒരു വലിയ പ്രയർ വിളി നിന്റെ മേലുണ്ട്. ஒரு பெரிய ஜெபத்தினுடைய அழைப்பு உங்கள் மேல் உண்டு. നിന്റെ പ്രാർത്ഥന உங்களுடைய ஜெபம் അനേകരെ സ്റ്റേണായി നിർത്തി, அநேகரை உறுதிப்படுத்துகிற ஜெபம், അനേകരെ ശക്തീകരിച്ചു, அநேகரை பலப்படுத்துகிற ஜெபம், പവർഫുൾ ആക്കി. பவர்ஃபுல்லாக അങ്ങനെ மாற்றுகிற നിന്റെ പ്രാർത്ഥന அப்படிப்பட்ட ஜெபம் உங்க നിന്റെ ஜெபம் ജീവിതത്തിന്റെ എൻഡ് വരെ, உங்களுடைய வாழ்க்கையுடைய முடிவு வரை ആമേൻ, പ്രാർത്ഥനയിൽ മറ്റുള്ളവരെ നിർത്താൻ ஜெபத்தில் மற்றவர்களை நிறுத்துவதற்காக നിന്നെ കർത്താവ് കണ്ടിരിക്കുന്നു. கர்த்தர் உங்களை கண்டிருக்கிறார். ഒരു വലിയ ആമേൻ നദി ஒரு பெரிய ஒரு நதி നിന്റെ മുമ്പിൽ ഒഴുകുന്ന உங்களுக்கு കാഴ്ച முன்பதாக ஒழுகிற ஒரு காட்சி ഞാൻ ആത്മാവിൽ நான் കണ്ടുകൊണ്ടിരിക്കുന്നു. ஆவியிலே காண்கிறேன். നീ പ്രാർത്ഥിക്കും. நீங்கள் ஜெபிப்பீர்கள். നിന്റെ പ്രാർത്ഥന உங்களுடைய ஜெபம் റിസൾട്ടിനെ കൊണ്ടുവരും. அநேக பதில்களை கொண்டு வரும். ഈ ദിവസങ്ങൾ നീ இந்த പ്രാർത്ഥിക്കുന്ന நாட்கள் நீங்கள் ஜெபிக்கும் போது പ്രാർത്ഥന ஜெபம் റിസൾട്ട് കൊണ്ടുവരും. அநேக பதில்களை கொண்டு வரும். ആമേൻ. ஆமென். നീ തീർന്നു പോകേണ്ട സ്ഥാനത്ത് நீங்கள் முடிந்து போன சூழ்நிலையிலே നിന്റെ ജീവിതത്തിൽ ചില ഘട്ടങ്ങൾ ആഞ്ഞടിച്ചപ്പോൾ உங்களுடைய சூழ்நிலை வாழ்க்கையில சில கட்டங்களை கர்த்தர் அனுமதித்தார். അതിന്റെ നടുവിൽ കർത്താവ് നിന്നെ കൈക്ക് പിടിച്ചു. அதற்கு மத்தியில கர்த்தர் உங்கள் கரம் பிடித்தார். ആമേൻ. ஆமென். നിന്റെ 17 വയസ്സ് മുതൽ உங்களுடைய 17 வயது தொடங்கி ദൈവത്തിന്റെ ശ്രേഷ്ഠ വിളി നിന്റെ മേൽ കിടന്നു. கர்த்தருடைய அழைப்பு உங்கள் மேல் உண்டு. യേശു ആ കർത്താവ് നിന്നെ വഴി നടത്തി. அந்த கர்த்தர் உங்களை வழி நடத்தினார். പല നന്മകൾ കാണാൻ பல ഇടയായി. நன்மைகளை காண பண்ணினார். ഇനിയും വലിയ നന്മകൾ നീ കാണാൻ பெரிய പോകുന്നു. நன்மைகளை நீங்கள் காண போகிறீர்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഒരു യങ്സ്റ്റേഴ്സ് മേഖലയിലുള്ളവരെ, ஒரு வாலிப தலங்களில் உள்ளவர்களை പുറത്തു വരാൻ
வெளியே கொண்டு வர നിന്റെ പ്രാർത്ഥന സഹായിക്കും. உங்களுடைய ஜெபம் உதவியாய் இருக்க നീ போகிறது. പ്രാർത്ഥന നിർത്തരുത്. நீங்க உங்களுடைய ஜெபத்தை நிறுத்தி விடாதீர்கள். ദിവസങ്ങൾ നീ അങ്ങനെ പ്രാർത്ഥിക്കും. இந்த நாளிலே நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ഒരു എസ്തർ പ്രയർ, ஒரு எஸ்தர் பிரேயர், ഒരു എസ്തർ പ്രയർ, ஒரு எஸ்தர் பிரேயர், ഒരു എസ്തർ ജപം. ஒரு எஸ்தருடைய ஜெபம். ആ പ്രാർത്ഥനയിലൂടെ அந்த ஜெபத்திலூடாக അനേകർ പുറത്തു വരും. அநேகர் வெளியே வருவார்கள். അനേക ബാലിക പിള്ളാര് പുറത്തു വരും. அநேக வாலிபர்கள் வெளியே வருவார்கள். ദൈവം അങ്ങനെ ഉപയോഗിക്കും. கர்த்தர் உங்களை அப்படி பயன்படுத்துவார். നീ പ്രാർത്ഥിക്കൂ. நீ ஜெபிங்கள். ഇത് നിന്റെ സീസൺ, இது உங்களுடைய காலம். ന്യൂ സീസൺ. உங்களுடைய புதிய നീ காலம். പ്രാർത്ഥിച്ചോ. ஜெபிங்கள். ആമേൻ. ചില സുവിശേഷകരുടെ മക്കൾ சில சுவிசேஷருடைய பிள்ளைகள் പുറത്തു വരാൻ പോകുന്നു. வெளியே வர போகிறார்கள். ജോഷുവാമാർ പുറത്തു சில വരുന്നു. ஜோஷுவாக்கள் வெளியே வர ദൈവം போகிறார்கள். ചിലരെ പുറത്തു நீங்கள் കൊണ്ടുവരുന്നു. சிலரை வெளியே கொண்டு வர போகிறீர்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഈ ദിവസങ്ങൾ നീ ചിലരെ കൈവച്ച് അനുഗ്രഹിച്ചു இந்த പ്രാർത്ഥിക്കണം. நாட்களிலே நீங்கள் சிலர் மீது கை வைத்து ஆசீர்வதித்து ஜெபிக்க போகிறீர்கள். ആ പ്രാർത്ഥന அந்த ஜெபம் ചിലര് പുറത്തു വരും. சில நபர்களை வெளியே கொண்டு வரும். ഇവർ ഒരുപാട് ആത്മാക്കളെ കൊണ്ടുവരുന്നു. அநேக ஆத்துமாக்களை இவர்கள் கொண்டு வருவார்கள். നിങ്ങൾ മുഖാന്തരം ബാലിവ പിള്ളകൾ എഴുന്നേറ്റ് വരും. உங்கள் முகாந்திரம் அநேக வாலிபர்கள் எழும்புவார்கள். യൂത്ത് മിനിസ്ട്രി, யூத் வாலிப ஊழியம் നിങ്ങളുടെ കുടുംബത്തിൽ, உங்களுடைய குடும்பத்திலே, നിങ്ങളുടെ ഗ്രാൻഡ് ചിൽഡ്രൻ உங்களுடைய பேரப்பிள்ளைகள் എല്ലാം എഴുമ്പി വരും. எல்லாம் எழும்பி வருவார்கள். വലിയ നിലയിൽ ദൈവം ഉപയോഗിക്കും. கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்துவார். ഒരു പ്രോഫറ്റ് ஒரு தீர்க்கதரிசியாக നിങ്ങളുടെ വീട്ടിൽ നിന്ന് എഴുന്നേക്കും. உங்க வீட்டில் இருந்து எழும்புவார்கள். ഒരു മ്യൂസിഷ്യൻ എഴുന്നേക്കും. ஒரு மியூசிஷியன் எழும்புவார். ഒരു ചിന്ന പിള്ള, ஒரு சின்ன குழந்தை ശമൂവേൽ പ്രവചിച്ചതുപോലെ சாமுவேல் தீர்க்கதரிசனம் உரைத்தது போல പ്രവചിക്കും. தீர்க்கதரிசனம் உரைப்பார். ദൈവാത്മാവിന്റെ പ്രവൃത്തികൾ கர்த்தருடைய ஆவியானுடைய கிரியைகள். നിങ്ങൾ ദൈവത്തിന് വേണ്ടി ഗിവർ ആകണം. கர்த்தருக்காக நீங்கள் கொடுக்க வேண்டும். ഗിവർ ആകണം. நீங்கள் കൊടുக்க வேண்டும். ആമേൻ. നിങ്ങൾ ഒരു ഗിവർ ആകുമ്പോൾ நீங்கள் ഒരു കൊടുக்கிற നபராய் നിങ്ങളുടെ மாறும்போது ജീവിതത്തിൽ ദൈവം അത്ഭുതം ചെയ്യും. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்வார். നിങ്ങൾക്ക് ഈ திருச்சிக்குള്ളില് உங்களுக்கு இந்த திருச்சி பட்டணத்துக்குள்ளாக ആമേൻ പല കൊമേഴ്സ്യൽ നന്മകൾ തരും. அநேக பொருளாதார நன்மைகளை கர்த்தர் தருவார். விவசாயிகமான நன்மைகளை தருவார். ആമേൻ. ദൈവം അങ്ങനെയുള്ള വഴികൾ തുറക്കും. கர்த்தர் அப்படிப்பட்ட வழிகளை திறப்பார். ചില പുതിയ കൺസ്ട്രക്ഷൻ, சில புதிய கட்டுமானங்கள் ഇതെല്ലാം ദൈവം നൽകി തരും. இதெல்லாம் கர்த்தர் தர போகிறார். യേശുവിൻ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்திலே ബ്ലസ് ചെയ്ത് പ്രാർത്ഥിക്കുന്നു. ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. നിങ്ങളുടെ ട്രയൽസ്, உங்களுடைய சோதனைகள் ഇതെല്ലാം നിങ്ങളെ ഉയർച്ചയിൽ കൊണ്ടുവരാനാണ്. பெரிய ஒரு உயர்வாக மாற போகிறது. കർത്താവ് നിങ്ങളെ ഉയർത്തും. கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். കർത്താവ് നിങ്ങളെ മാനിക്കും. கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ക്രിസ്തു അകത്ത് വന്നു കഴിയുമ്പോൾ இயேசு கிறிஸ்து உள்ளே வரும்போது ജീവൻ വെളിപ്പെടുന്നു. ஜீவன் உண்டாகிறது. ക്രിസ്തുവിന്റെ ദൈവികമായ ജീവൻ, கர்த்தருடைய தெய்வீகமான அந்த ஜீவன் അത്ഭുതങ്ങളുടെ ഉറവയാണ്. அற்புதங்களுடைய ஊற்று. അത്ഭുതങ്ങളുടെ ഉറവ, அற்புதத்தினுடைய ஊற்று. ക്രിസ്തുവിന്റെ ജീവൻ ഉള്ളപ്പോൾ கர்த்தருடைய ஜீவன் இருக்கும்போது ഉറവകൾ തുറക്കും. ஊற்றுகள் திறக்கப்படும். ഇന്ന് പകൽ ചില ഉറവകളെ തുറക്കാൻ இன்று பகல் காலையில் சில ஊற்றுகள் திறக்கப்படுகிறது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ദൈവം ചില ഉറവകൾ തുറക്കും. கர்த்தர் சில ஊற்றுகளை திறக்க போகிறார். ആമേൻ. ஆமென். കർത്താവ് തുറന്നാൽ கர்த்தர் திறந்தால் ആർക്കും അടയ്ക്കാൻ പറ്റില്ല. யாராலும் அதை அடைக்க முடியாது. God will exalt you a new level. கர்த்தர் புதிய தலங்களுக்கு உங்களை கொண்டு போக போகிறார். കർത്താവ് നിങ്ങളെ മാനിക്കും. கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். ആമേൻ. ஆமென். ഒരു റോസലിന്റെ കുടുംബം, ஒரு ரோஸ்லின் சகோதரி ആമേൻ, குடும்பம், ഒരു കുടുംബത്തെ ஒரு കുടുംബத்தை ദൈവം ആത്മാവിൽ കെട്ടിപ്പൊക്കാൻ പോകും. கர்த்தர் ஆவியிலே கட்டி எழுப்ப போகிறார். യെസ്, ദൈവം കെട്ടിപ്പൊക്കാൻ പോകും. கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார். ആമേൻ. ചില സീസണുകളായി മാറ്റുന്നു. சில காலங்களாக ആ വീടുമായി ബന്ധപ്പെട്ട് அந்த குடும்பத்தை சம்பந்தமான ഒരു കൊടി ഉയർന്നു നിൽക്കുന്നു. ஒரு கொடி அங்கே உயர்ந்து ഒരു நிற்கிறது. വിക്ടോറിയസ് ഫ്ലാഗ് ஒரு ஜெயத்தினுடைய கொடி ഉയർന്നു നിൽക്കുന്നു. அங்கே உயர்ந்து நிற்கிறது. നിങ്ങളുടെ കുടുംബത്തിന് നേരെ உங்களுடைய குடும்பத்திற்குள்ளாக ഒരു ഫൈറ്റിംഗ്, ஒரு ஃபைட், അത് റിമൂവ് ചെയ്യും. அது கர்த்தர் எடுத்து போடுகிறார். കർത്താവ് അതിനെ മാറ്റിക്കളയും. கர்த்தர் அதை எடுத்து போடுகிறார். യേശുവിന്റെ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்திலே അത് സംഭവിക്കട്ടെ. அது நடக்க போகிறது. അത് സംഭവിക്കട്ടെ. அது சம்பவிக்க போகிறது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. പരിശുദ്ധാത്മാവ് ആരുടെ ഉള്ളത്തിലുണ്ടോ பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ள இருக்கிறாரோ അവരെല്ലാം ബ്ലെസ്ഡ് ആകും. அவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ഇന്ന് പകൽ ഞാൻ നിങ്ങൾക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കാം. இந்த பகல் காலை வேளையில் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். പരിശുദ്ധാത്മാവ് വളരെ ഇമ്പോർട്ടന്റ് ആണ്. பரிசுத்த ஆவியானவர் மிக முக்கியம். പരിശുദ്ധാത്മാവിൽ ആരാധിക്കുന്ന, பரிசுத்த ஆவியானவர் ஆராதிக்கும் போது சபை ആമേൻ ഒരു വലിയ നിലയിലെത്തും. ஒரு பெரிய தலங்களுக்குள்ளாக கடக்கும். അപ്പോസ്തല പ്രവൃത്തി 1:4 പഠിക്കുമ്പോൾ அப்போஸ்தலர் 1-வது அதிகாரம் 4-வது வசனம் അതിൽ ഇങ്ങനെ എഴുതിയിരിക്കുന്നു. அப்படி சொல்லப்படுகிறது. ആമേൻ. പരിശുദ്ധാത്മാവിന് വേണ്ടി കാത്തിരിക്കണം. பரிசுத்த ஆவியானவருக்காக நீங்கள் காத்திருங்கள். എന്നോട് കേട്ട പിതാവിന്റെ
വാഗ്ദത്തത്തിനായി കാത്തിരിക്കുക. பிதாவிடத்திலே கேட்ட வாக்குத்தத்தத்திற்காக காத்திருங்கள். ഇന്ന് രാത്രി, இந்த இரவிலே, ഇന്ന് പകൽ ഈ വാഗ്ദത്തം നിങ്ങൾ പ്രാപിക്കണം. இன்று பகலிலே இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். പരിശുദ്ധാത്മാവിൽ നിറഞ്ഞവർ, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு വീണ്ടും നിങ്ങൾ ഗിഫ്റ്റുകൾ ഓപ്പറേറ്റ് ஓ ചെയ്യും. உங்களுக்குள்ள இருக்கிற gift வரங்கள் ஆபரேட் பண்ணுங்க. എന്നാൽ പരിശുദ്ധാത്മാവിൽ നിറഞ്ഞവർ ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நிரம்பும் போது, അന്യ ഭാഷയിൽ அந்நிய ആരാധിക്കും. பாஷையில் ஆராதிக்கும் போது, അപ്പോൾ അടഞ്ഞ വാതിലുകൾ அடைக்கப்பட்ட வாசல்கள் എല്ലാം തുറക്കും. எல்லாம் திறக்கப்படும். ദൈവം അത്ഭുതങ്ങൾ ചെയ്യും. கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். നിങ്ങൾ എല്ലാവരും അന്യ ഭാഷയിൽ ആരാധിക്കണം. நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷையில் ஆராதிக்க வேண்டும். അന്യ ഭാഷയിൽ ആരാധിക്കുമ്പോൾ அந்நிய பாஷையில் ஆராதிக்க வேண்டும். വലിയ മാറ്റങ്ങൾ സംഭവിക്കും. பெரிய மாற்றங்கள் உண்டாக போகிறது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഒരു പുതിയ ഡോക്യുമെന്റ് തയ്യാറാക്കാമോ? ஒரு புதிய டாக்குமெண்ட் ஆயத்தப்படுகிறது. ഒരു പുതിയ ഡോക്യുമെന്റ്, ஒரு புதிய டாக்குமெண்ட், ഒരു പുതിയ എഗ്രിമെന്റ് ஒரு புதிய எக்ரிமெண்ட், பத்திரம், எக்ரிமெண்ட் ആമേൻ ചെയ്യാൻ പോകുന്നു. கர்த்தர் செய்ய போகிறார். ആമേൻ. പുതിയത്, ஒரு புதியது. ഇതാ ഞാൻ പുതിയത് ചിലത് ചെയ്യുന്നു. இதோ சிலர் புதிய காரியங்களை செய்ய ദൈവം போகிறார். നിങ്ങൾക്ക് വേണ്ടി പുതിയ കാര്യങ്ങൾ ചെയ്യുന്നു. கர்த்தர் உங்களுக்காக புதிய காரியங்களை செய்ய போகிறார். ഇന്ന് പകൽ இன்று பகல் காலத்தில் നിങ്ങൾക്ക് അത് വിശ്വസിക്കാമോ? நீங்கள் விசுவாசிக்க முடிகிறதா? പുതിയ ജോലി തുറക്കാൻ ஓ പോകുന്നു. புதிய வழிகள் திறக்க போகிறது. പുതിയ ബിസിനസ് കണക്ഷൻസ്, புதிய பிசினஸ் கனெக்ஷன்ஸ், ദൈവത്തിന്റെ ഫേവർ, கர்த்தருடைய தயவு ഇതെല്ലാം തുറക്കാൻ പോകുന്നു. இதெல்லாம் திறக்கப்பட போகிறது. പുതിയ ആത്മാക്കൾ, புதிய ஆத்துமாக்கள், പുതിയ ആത്മാക്കൾ, புதிய ஆத்துமாக்கள், പുതിയ ആത്മാക്കളെ ദൈവം തരാൻ പോകുന്നു. புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் தர போகிறார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ചില ഹൈപ്പർ മേഖലയിലുള്ള ஹைப்பர் ஆக்டிவிட்டீஸ், ആമേൻ ഹോർമോൺ സംബന്ധമായ ചില ആക്ടിവിറ്റീസ്, ஹார்மோன் சம்பந்தமான சில ஆக்டிவிட்டிகள் இருக்கு. ആമേൻ ഇങ്ങനെയുള്ള ചില പ്രോബ്ലം, இப்படி இல்ல சில ப்ராப்ளங்கள், ചില കുടുംബത്തിനകത്ത്, சில കുടുംബത്തിற்குள்ள, ചില കുളന്തകൾക്ക്, சில குழந்தைகளுக்கு, ചില പ്രശ്നങ്ങൾ. சில பிரச்சனைகள். എന്നാൽ ആണ്ടവർ അതിന്മേൽ അത്ഭുതം ചെയ്യും. ஆனால் கர்த்தர் அதன் மேல் அற்புதம் செய்ய போகிறார். അത്ഭുതം ചെയ്യാൻ പോകും. அற்புதம் செய்ய போகிறார். ചില ഹൈപ്പർ சில ആക്ടിവിറ്റീസ് ஸ்பெஷல் சைல்ட்ஸ் ஹைப்பர் ദൈവം ஆக்டிவிட்டி ചേഞ്ച് ചെയ്യാൻ പോകും. கர்த்தர் சேஞ்ச் பண்ண போறாரு. ഓ കർത്താവ് അത് മാറ്റാൻ പോകും. கர்த்தர் அதை மாற்ற போகிறார். നിങ്ങൾക്ക് വിശ്വസിക്കാൻ പറ്റുമോ? விசுவாசிக்க முடிகிறதா? ഹല്ലേലൂയ. ஹalleluya. ദൈവം നിങ്ങൾക്ക് വേണ്ടി അത്ഭുതങ്ങൾ ചെയ്യും. கர்த்தர் உங்களுக்காக அற்புதம் செய்வார். ആമേൻ. ஆமென். ആമേൻ. യെശയ്യാവിൽ ഓർപ്പിക്കുന്നു. യേശയ്യാവ് വാർத்தை நினைவூட்டுகிறது. അവിടെ ഇങ്ങനെ പറയുന്നു. இப்படி சொல்லப்படுகிறது. ആമേൻ. മരുഭൂമി എന്താകും? பாலைவனம் என்னவாய் மாறும்? ലെബാനോൻ പോലെ. லேபனோன் போல. എന്താണ് ലെബാനോൻ? லேபனோன் எப்படி ஆகிறது? സൗന്ദര്യം, ബ്യൂട്ടി. ஓ அழகாக்கப்படுகிறது. അവിടെ സീഡാർ മരങ്ങളുണ്ട്. ஓ அங்கே சீதார் மலைகள் உண்டு. അവിടെ ആമേൻ ഈ സീഡാർ മരം ഉപയോഗിക്കുന്നത് ஓ அங்கே சீதார் என்று பயன்படுத்துகிற வார்த்தை അത് ആലയം പണിക്കാൻ, ஆலயத்துடைய கட்டுமானத்திற்காக. ഹല്ലേലൂയ. ஹalleluya. സീഡാർ മരങ്ങൾ ഉപയോഗിക്കുന്നത് சீதார் மரங்கள் அந்த மரங்கள் பயன்படுத்தப்படுகிறது. പാലസുകൾ പണിയാൻ. அது பெரிய பேலஸ்கள் கட்டுவதற்காக. മരുഭൂമി ദൈവം ലെബാനോനാക്കി മാറ്റി. ஓ பாலைவனத்தை கர்த்தர் லீபனோனாக மாற்ற போகிறார். ഡെസർട്ട്, பாலைவனங்கள், വിൽഡർനെസ്, வறண்ட நிலங்கள் റിജോയ്സ് ആക്കി செழிக்க போகிறது. അത് സൗന്ദര്യമുള്ളതാക്കും. அது அழகுள்ளதாக மாற போகிறது. നിങ്ങളുടെ ഹോപ്പുകൾ, உங்களுடைய நம்பிக்கைகள் സെലിബ്രേറ്റ് ചെയ്യണം. സന്തോഷപ്പെട வேண்டும். ബ്യൂട്ടി വെളിപ്പെട്ടു വരും. அப்பதான் அழகு வெளிப்படும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. നിങ്ങൾ പ്രാർത്ഥിക്കാൻ തുടങ്ങുമ്പോൾ நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ഒരു പ്രത്യാശ കാണും. ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. കുറെ കഴിയുമ്പോൾ சில டைம் முடியும் போது പ്രശ്നം രൂക്ഷമാകും. அந்த பிரச்சனை ரொம்ப கடுமையாகும். അപ്പോൾ നമ്മുടെ ഫെയ്ത്ത് ഷേക്ക് ചെയ്യും. அப்ப நம்ம நம்பிக்கை எல்லாம் ஆட்டத்தில் இருக்கும், அசைக்கப்படும். നമ്മുടെ ഫെയ്ത്ത് കുറയും. நம்முடைய விசுவாசம் போய்விடும். നമ്മുടെ ധൈര്യം പോകും. நம்ம தைரியம் போயிடும். ഭയം അകത്ത് കയറും. பயம் வந்துரும். അവിടെ തളർന്നു പോകരുത്. அங்கே சோர்ந்து போகாதிருங்கள். തുടങ്ങിയത് ഫെയ്ത്തിലാ, ஆரம்பித்தது விசுவாசத்திலே, അവസാനിക്കുന്നത് முடிக்க வேண்டியது ആമേൻ ഷെയ്ക്ക് ചെയ്യുന്ന ഫെയ്ത്തിലാ. அசைக்கிற விசுவாசத்தில் அல்ல, ആമേൻ അത് ഫുൾഫിൽ ചെയ്യുന്ന ഫെയ്ത്ത്. முழுமையினுடைய விசுவாசத்திலே അതിലേക്ക് ദൈവം കൊണ്ടുവരും. கர்த்தர் அதற்குள்ளாக கொண்டு வர போகிறார். നിങ്ങൾ പ്രാർത്ഥിക്കുന്ന ഏതെങ്കിലും വിഷയത്തിൽ நீங்கள் ஜெபிக்கிற எந்த விஷயத்திலும் ആ ഫെയ്ത്ത് ഷെയ്ക്ക് ചെയ്യരുത്. இந்த விசுவாசம் அசைக்கப்படக்கூடாது. നിങ്ങൾക്ക് വേണ്ടി ദൈവം അത്ഭുതം ചെയ്യും. கர்த்தர் உங்களுக்காக அற்புதம் செய்வார். ദൈവം അത്ഭുതം ചെയ്യും. கர்த்தர் அற்புதம் செய்வார். ദൈവം അത്ഭുതം ചെയ്യും. கர்த்தர் அற்புதம் செய்வார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഞാൻ ഒരിക്കൽ ബാപ്റ്റിസം നടത്തിക്കൊണ്ടിരിക്കുമ്പോൾ நான் ஒரு நாள் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்த போது 23 പേരുണ്ട്. 23 பேர் இருந்தாங்க. അന്നേരം ഒരാളിന്റെ പ്രോപ്പർട്ടിയിലൂടെ വേണം അപ്പുറത്ത് പോകാൻ. ஒரு ஆளுடைய ப்ராப்பர்ட்டி லேண்ட் கடந்து தான் அந்த பக்கம் போனோம். വെള്ളത്തിൽ ഇറങ്ങിയപ്പോൾ அந்த தண்ணிக்குள்ளாக நான் இறங்கின போது ആ പ്രോപ്പർട്ടിയുടെ ഓണർ വന്നിട്ട് அந்த ப்ராப்பர்ட்டி லேண்டுடைய ஓனர் வந்து ഒരുപാട് വഴക്ക് പറഞ്ഞു. அநேக சத்தமிட்டார்.
ഞാൻ കരയിൽ കയറിയിട്ട് പറഞ്ഞു, நான் அந்த கரைக்கு கேறி நான் சொன்னேன், ഈ വസ്തു എന്റേതാകുമെന്ന് പറഞ്ഞു. இந்த இடம் எனக்கு என்னோட இடமா மாறும். ഇപ്പോ അത് എന്റെ ഇടമാണ്. இப்போ அது என்னோட இடம் தான். ആ വീട്ടിലുള്ളവർ, அந்த வீட்ல இருக்கிறவங்க, അവരുടെ മകൻ, அவருடைய மகன், മക്കൾ ഈ ഫെയ്ത്തിൽ വന്നു. ஓ அவர்கள் எல்லாம் இந்த விசுவாசத்துக்குள்ள வந்துட்டாங்க. ഹല്ലേലൂയ. ஹalleluya. എന്തെങ്കിലും വാക്ക് കേൾക്കുമ്പോ ஏதாவது வார்த்தை கேட்கும் போது നമ്മുടെ ഫെയ്ത്ത് ഷെയ്ക്ക് ചെയ്യരുത്, நம்முடைய விசுவாசம் அசைக்கப்படக்கூடாது, വൈബ്രേറ്റ് ചെയ്യരുത്. ஓ வைப்ரேஷன் வரக்கூடாது. നമ്മുടെ ഫെയ്ത്ത് സ്ട്രോങ് நம்முடைய ആയിരിക്കണം. விசுவாசம் உறுதியா இருக்க ഞാൻ வேண்டும். ആരെ நான் വിശ്വസിച്ചിരിക്കുന്നു யாரை விசுவாசித்திருக்கிறேன், അവരെന്റെ ഉപനിധി. அவருடைய நம்பிக்கை ആ ദിവസം വരെ കാപ്പാൻ கடைசி நாள் வரை அவரை காப்பார். അവൻ ശക്തനാണ്. அவர் வல்லமையுள்ளவர். നിങ്ങളെ ദൈവം உங்களுடைய கர்த்தர் മരുഭൂമിയുടെ സീസൺ பாலைவனத்துடைய காலங்களை ചേഞ്ച് மாற்ற போகிறார். ആമേൻ. ലെബാനോൻ പോലെയാക്കും. லீபனோன் போலது மாற போகிறது. ആമേൻ. ஆமென். ആമേൻ. കർമേൽ പോലെയാക്കും. கர்மேல் போலது மாற போகிறது. ഷാരോൻ പോലെയാക്കും. ஷாரோன் போலது மாற போகிறது. എന്താ കർമേലിന്റെ അർത്ഥം? என்ன கர்மேலுடைய பொருள்? അവിടെ ഉൽപാദന സമ്പത്തുണ്ട്. உருவாக்குகிற ஆசீர்வாதங்கள், அசெட்ஸ், நன்மை உண்டாங்க. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഒരു അസറ്റ്സും ഇല്ലാത്ത ഡെസേർട്ട്, எந்த ஆசீர்வாதமும் இல்லாத பாலைவனம், മരുഭൂമി, பாலைவனம், വിൽഡർനെസ്, வறண்ட நிலம், വേസ്റ്റ് ലാൻഡ്. வீணான நிலம், ഇപ്പം ഉൽപാദനം പ്രൊഡ്യൂസ് ചെയ്യുന്ന, സമ്പത്ത് പ്രൊഡ്യൂസ് ചെയ്യുന്ന ഇടമാക്കി ദൈവം അതിനെ മാറ്റി. நன்மைகளை வெளிப்படுத்துகிற, ஆசீர்வாதங்களை, அசட்டுகளை வெளிப்படுத்துகிற இடமாக அது மாற்றப்பட்டது. നിങ്ങളുടെ തലമുറയെ ദൈവം അങ്ങനെയാക്കി മാറ്റി. உங்களுடைய தலைமுறைகளை கர்த்தர் அப்படியாக மாற்ற போகிறார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഷാരോന്റെ ശോഭ, சாரோனுடைய மகிமை. ആമേൻ. ஆமென். ഇതിന്റെ അവസാനം ബ്യൂട്ടി കൊണ്ടുവരും. அதனுடைய முடிவு அழகு உண்டாக்கும். ദൈവം അത്ഭുതം ചെയ്യും. கர்த்தர் அற்புதம் செய்வார். ദൈവം അത്ഭുതം ചെയ്യും. கர்த்தர் அற்புதம் செய்வார். ആമേൻ. ஆமென். ഈ ഷാരോൻ മെഡിറ്ററേനിയന്റെ അരികിൽ കിടക്കുന്ന സ്ഥലം. இந்த சாரோன் என்கிற இடம் மெடிட்டேரியன், பாலைவனத்தின் பகுதி மெடிட்டேரியன் பகுதியில் கிடக்கிறது. ഷാരോൻ എന്ന് പറഞ്ഞാൽ ഹാപ്പിനെസ്, സന്തോഷം. சாரோன் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் சந்தோஷம். അത് വളരെ ബ്യൂട്ടിയാണ്. அது மிகவும் அழகானது. ആമേൻ. മരുഭൂമി ഇപ്പോ എന്തായി മാറി? பாலைவனம் இப்ப எப்படியாக மாறினது? ലെബാനോനായി, லீபனோன் ஆனது കർമേലായി, கர்மேலாக மாறினது. ആമേൻ. ഷാരോനായി. ஓ ஷாரோனாக மாற்றப்பட்டது. എന്താണ് കർമേലിന്റെ പ്രത്യേകത? என்ன கர்மேலுடைய முக்கியம்? ജഡ്ജ്മെന്റ് വെളിപ്പെടുത്തും. அங்கே சில ஜட்ஜ்மெண்ட்ஸ் வெளிப்படுகிறது. ആരാധിക്കുന്നവരും ആരാധിക്കാത്തവരും തമ്മിലുള്ള വ്യത്യാസം. ஆராதிக்கிறவனும் ஆராதிக்காத நபர்களுக்கும் இடையே இருக்க வித்தியாசம். ആമേൻ. ஆமென். ഒരു ജഡ്ജ്മെന്റ് ஒரு വെളിപ്പെടുത്തും. ஜட்ஜ்மெண்ட் அங்கே வெளிப்படும். മരുഭൂമി ദൈവ പ്രവൃത്തിയുടെ സ്ഥലമാണ്. பாலைவனம் தேவனுடைய கிரியையினுடைய இடமாய் இருக்கிறது. ആ നിലയിൽ നിങ്ങളെ എത്തിക്കും. கர்த்தர் அந்த தலங்களுக்குள்ளே உங்களை கொண்டு வருவார். ഇന്ന് ഈ സമയം இந்த நேரத்திலே നിങ്ങളുടെ മരുഭൂമി ദൈവം മാറ്റും. உங்களுடைய பாலைவனத்தை கர்த்தர் மாற்றுகிறார். നിങ്ങളുടെ അവസ്ഥകൾ ദൈവം உங்கள் ചെയ്യും. சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுகிறார். നിങ്ങളുടെ സാഹചര്യങ്ങളെ ദൈവം உங்கள் മാറ്റും. சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுகிறார். ഞാൻ നിങ്ങൾക്ക് വേണ്ടി நான் പ്രാർത്ഥിക്കുന്നു. உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ആമേൻ. ഇന്ന് പകൽക്കാലം இன்று பகல் வேளையிலே കർത്താവായ യേശു ക്രിസ്തു கர்த்தராக இயேசு கிறிஸ்து നമ്മുടെ പാപത്തിനാകെ മരിച്ചു, நம்முடைய பாவத்திற்காக அவர் மரித்தார். അടക്കം பண்ணி அடக்கம் பண்ணப்பட்டு ഉയർത്തെഴുമ്പി உயிர்த்தெழுந்து ആ കർത്താവ് அந்த கர்த்தர் നമുക്ക് വേണ്ടി മരിച്ചു, நமக்காக அவர் மரித்தார், അടക്കപ്പെട്ടു, அடக்கப்பட்டார், ഉയർത്തെഴുന്നേറ്റു. உயிர்த்தெழுந்தார். ഈ ആണ്ടവർ இந்த கர்த்தர் താമസിയാതെ വരും. சீக்கிரத்திலே வரப்போகிறார். താമസിയാതെ വരും. சீக்கிரத்திலே வரப்போகிறார். ഈ ആണ്ടവർ വരുമ്പോൾ இந்த கர்த்தர் வரும்போது അവനോട് ഒരുമിച്ച് പോകണമെങ്കിൽ அவரோடு கூட நாம் சேர்ந்து செல்ல வேண்டும். അവന് വേണ്ടി ഹൃദയം കൊടുക്കണം. அவருக்காக நம்முடைய இருதயத்தை கொடுக்க வேண்டும். ഇന്ന് പകൽ இன்று பகல் காலத்திலே നിങ്ങളുടെ ഹൃദയം കർത്താവിനായി കൊടുക്കണം. உங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்காக கொடுங்கள். ഇതുവരെ യേശുവിന് വേണ്ടി ഹൃദയം കൊടുക്കാത്ത, இதுவரை கர்த்தருக்காக இருதயத்தை கொடுக்காதவர்கள் ഏതെങ്കിലും വ്യക്തികളുണ്ടെങ്കിൽ யாராவது இங்கே அமர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் നിങ്ങളുടെ ഹൃദയത്തെ உங்களுடைய இருதயத்தை യേശുവിന് വേണ്ടി കൊടുക്കുക. இயேசுவுக்காக கொடுங்கள். യേശു നിങ്ങൾക്ക് വേണ്ടി അത്ഭുതം ചെയ്യും. கர்த்தர் உங்களுக்காக அற்புதம் செய்வார். എല്ലാവരും കണ്ണുകൾ വെച്ച് പ്രാർത്ഥിക്കുക. எல்லாரும் கண்களை மூடி ஜெபியுங்கள். യേശുവിന് വേണ്ടി ഹൃദയം കൊടുക്കാത്ത கர்த்தருக்காக உங்கள் இருதயத்தை கொடுக்க ഏതെങ്കിലും വ്യക്തികളുണ്ടെങ്കിൽ யாராவது இருக்கிறேன் என்று சொன்னால் എനിക്ക് ഈ യേശുവിനെ വേണം, எனக்கு இந்த கர்த்தர் இயேசு எனக்கு வேணும், ഞാൻ ഈ യേശുവിനായി ജീവിക്കും நான் இந்த இயேசுவுக்காக வாழ போகிறேன் എന്ന് താല്പര്യമുള്ളവർ இப்படி വിருப்பമുള്ളവர்கள் നിങ്ങളുടെ വലത് കൈ ഉയർത്തിപ്പിടിച്ചു. நீங்கள் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி എനിക്ക് ഈ യേശുവിനെ വേണം, எனக்கு இயேசு வேணும், ഞാൻ ഈ യേശുവിനായി ജീവിക്കും, நான் இயேசுவுக்காக வாழ போகிறேன், എന്റെ ഹൃദയം என்னுடைய இருதயத்தை ഞാൻ അങ്ങയ്ക്കായി തരുന്നു. நான் ஆண்டவரே உமக்காக தருகிறேன். നിങ്ങളുടെ വായി കൊണ്ട് പറഞ്ഞാട്ടെ, உங்களுடைய வாயினாலே அதை அறிக்கை செய்யுங்கள். യേശുവേ, இயேசுவே, എന്റെ പാപമെല്ലാം ക്ഷമിക്കണമേ, என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பீராக, അങ്ങയുടെ മകനാക്കണമേ, உம்முடைய பிள்ளையாக மாற்றுவீராக. യേശുവിൻ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்திலே ഇപ്പോൾ ഈ ജനത്തെ അനുഗ്രഹിക്കും. ഇപ്പോൾ இந்த ஜனத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். അങ്ങ് അവരുടെ ഉള്ളത്തിലേക്ക് ചെല്ലണമേ, ஆண்டவரது இருதயத்துக்குள்ளாக செல்லுங்கள். അങ്ങ് അവരെ സ്പർശിക്കണമേ. கர்த்தர் தொடுங்கள். യേശുവിൻ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்திலே കരങ്ങൾ താത്തിട്ടാട്ടെ. கரங்கள் எல்லாம் கீழ்
നിങ്ങൾ ആണ്ടവർക്കായിട്ട് ഒപ്പുകൊടുത്തെങ്കിൽ நீங்கள் ஆண்டவருக்காக உங்களை ஒப்பு கொடுக்க என்று சொன்னார். ആണ്ടവര് യോർദാൻ നദിയിൽ ഇറങ്ങി கர்த்தர் யோர்தான் நதியில் இறங்கி ജ്ഞാനസ്നാനമേറ്റു. ஞானஸ்நானம் எடுத்தது போல ജ്ഞാനസ്നാനമേറ്റപ്പോൾ ஞானஸ்நானம் கர்த்தர் எடுத்தபோது സ്വർഗം തുറന്നു. பரலோகம் திறக்கப்பட்டது. ഇവൻ എന്റെ പ്രിയപുത്രൻ, இவன் என்னுடைய நேசகுமாரன், ഓ ഇവനിൽ ഞാൻ പ്രസാദിച്ചിരിക്കുന്നു. இவன் விருப்பமாய் இருக்கிறேன். പിതാവായ ദൈവത്തിന്റെ ഇഷ്ടം പുത്രൻ അനുസരിച്ചു பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை குமாரன் நிறைவேற்றுகிறார். സ്വർഗം തുറന്നു. பரலோகம் திறந்தது. ഇവൻ എന്റെ പ്രിയപുത്രൻ, இவனுடைய நேசகுமாரன், ഇവനിൽ ഞാൻ പ്രസാദിച്ചിരിക്കുന്നു. இவரில் நான் விருப்பமாய் இருக்கிறேன். இன்று பகல் காலத்திலே ദൈവത്തിന് നിങ്ങളോട് പ്രസാദം തോന്നാം. கர்த்தர் உங்களுக்கு விருப்பமாய் இருக்கிறார். കർത്താവ് ഇരിക്കുന്നിടത്ത് നിങ്ങൾ ഇരിക്കേണ്ടതിന്, கர்த்தர் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்க வேண்டும். ഈ യേശുവിനെ ധരിക്കാൻ, கர்த்தரை தரித்துக்கொண்டு ഈ യേശുവിനെ പിൻപറ്റാൻ, இந்த இயேசுவை பின்பற்ற ആമേൻ, നിങ്ങൾ തയ്യാറാണെങ്കിൽ நீங்கள் தயாராகுங்கள். നിങ്ങൾ അവന്റെ ജ്ഞാന സ്നാനമേൽക്കണം. நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். ആമേൻ. വിശ്വസിച്ചുള്ള സ്നാനം, വിശ്വാസത്തോടെ സ്നാനം എടുக்க യേശുവിന്റെ வேண்டும். കാൽവരി ക്രൂശിന്റെ മരണം, இயேசுவுடைய சிலுவை மரணம், ആ സ്നാനം നിങ്ങൾ എടുക്കണം. அந்த ஞானஸ்நானம் நீங்கள் எடுக்க வேண்டும். നിങ്ങൾ എടുക്കുമ്പോൾ நீங்கள் எடுக்கும்போது നിങ്ങൾ ക്രിസ്തുവിനെ ധരിക്കുന്നു. நீங்கள் இயேசுவை தரித்துக் கொள்கிறீர்கள். ക്രിസ്തു വരുമ്പോൾ கிறிஸ்து வரும்போது നിങ്ങൾ തള്ളപ്പെടുകയില്ല. நீங்கள் தள்ளப்பட மாட்டீர்கள். എല്ലാവരും പ്രാർത്ഥിക്കാം. எல்லாரும் ஜெபியுங்கள். ഇതുവരെ യേശുവിന് വേണ്ടി ഹൃദയം കൊടുക്കാത്ത, இதுவரை இயேசுவுக்காக தன் இருதயத்தை ஒப்புக் கொடுக்காதவர்கள் ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ யாராவது இருக்கிறார்கள் என்று ഇന്ന് சொன்னால் പകൽ നിങ്ങളുടെ ഹൃദയമേ ജ്ഞാനസ്നാനം എടുക്കുവാൻ സമർപ്പിക്കുക. இந்த பகல் காலத்திலே ஸ்நானப்பட ஞானஸ்நானம் எடுக்க உங்களை ஒப்புக் கொடுங்கள். ഓ ഇതുവരെ ജ്ഞാനസ്നാനപ്പെടാത്തവർ இதுவரை ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ யாராவது இருக்கிறார்கள் என்று சொன்னால் യേശുവിന്റെ ഈ വാക്ക് இயேசுவின் இந்த வார்த்தை അനുസരിപ്പാൻ நான் கீழ்ப்படிந்து എനിക്കിഷ്ടമുണ്ട്. ஓ எனக்கு சித்தம் உண்டு. യേശു വരാറായി. இயேசு வரப்போகிறார். അവന്റെ വരവെങ്കിൽ அவருடைய வருகையிலே നമുക്ക് പോകണം. நமக்கு போக வேண்டும். പോകണമെങ്കിൽ போக வேண்டும் என்றால் നാം ഈ വാക്കനുസരിക്കണം. நாம் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். കർത്താവ് ഈ ജനത്തെ തൊട്ടതിന് നന്ദി. கர்த்தர் இந்த ஜனத்தை தொட்டதற்காக நன்றி. അത്ഭുതത്തിന് നന്ദി. அற்புதத்திற்காக நன்றி. യേശുവിൻ നാമത്തിൽ. இயேசுவின் நாமத்தில் ആമേൻ. ஆமென்.